नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् என்பது கண்ணபிரான் கீதையிலே தெரிவிக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். யதா யதா ஹி தர்மஸ்ய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன என்றால், எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத, எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஒரு வாட்டம் ஏற்படுகிறதோ, ஒரு குறை ஏற்படுகிறதோ, அபியுத்தானம் அதர்மஸ்ய அப்பொழுது நான் இந்த லோகத்திலே வந்து பிறக்கிறேன். தது ஆத்மானம் சிருஜாமியம், நானே வந்து பிறக்கிறேன். பிறந்து அதர்மங்களெல்லாம் நீங்கும்படியாக செய்கிறேன். அதர்மங்களை போக்கி மீண்டும் தர்மமானது நிலைத்து நிற்கும்படியாக செய்கிறேன் என்பது கண்ணன் கீதையிலே தெரிவிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக அறிய வேண்டும்னா முதல்ல தர்மம்ன்ற சப்தத்தினுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சால்தான் எம்பெருமான் எந்த தர்மத்தை நிலைநாட்டுகிறான், அதர்மத்தை எப்படி போகும்படியாக செய்கிறான் என்பது நமக்கு தெரியும். இதில் தர்மம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? தர்மம் என்பத சப்தத்துக்கு பலபடியாக அர்த்தம் சொல்லலாம். ஒரு அர்த்தம், தர்மம் என்பது புண்ணிய காரியங்கள், நல்ல காரியங்கள், மற்ற பேருக்கு நன்மையை விளைக்கக்கூடிய காரியங்கள், அந்த காரியங்களுக்கு தர்மம்னு பேர். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு 4 புருஷார்த்தங்கள் பார்க்கிறோம். ஆசைப்படக்கூடிய பலன்கள் இந்த லோகத்திலே 4 பார்க்கிறோம். அதிலே முதலிலே காட்டப்பட்டது தர்மம் என்பது அறம் என்று தமிழிலே கிடக்கிறது. தர்மம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? எல்லோருக்கும் நன்மையை செய்வது, மற்ற சுகிருத்துகள் பிராணிகள் அவர்களுக்கு நன்மையை செய்வது, அதனாலே ஒரு புண்ணியத்தை சேகரித்துக் கொள்வது, அதற்கு தர்மம்னு பேர். அதே அதர்மம்னா மற்ற பேருக்கு இம்சையை செய்வது இருக்கிறதே, அதற்கு அதர்மம்னு பேர். மற்ற பேரை வாழ விடாமல் செய்வது, அவர்களுக்கு ஏதோ தொந்தரவுகள் எல்லாம் கொடுவது, இதுக்கெல்லாம் அதர்மம்னு பேர். ஒரு வகையிலே தர்மத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லலாம். தர்மத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன என்றால், சாஸ்திரமானது விதிக்கிறது, அந்தந்த வர்ணத்துக்கு சேர இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது விதிக்கிறது சாஸ்திரம். 4 வர்ணங்கள் பார்க்கிறோம், பிராமணன் என்றும் சத்திரியன் என்றும் வைசியன் என்றும் சதுர்த்த வர்ணத்தை சேர்ந்தவர்களும் பார்க்கிறோம். அந்தந்த வர்ணத்துக்கு சேர பிராமணன்னா சந்தியாவந்தனாதி கர்மங்களை செய்ய வேண்டும், சத்திரியன்னா ஜனங்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும், மக்களை ரட்சிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியங்களை விதித்திருக்கிறது சாஸ்திரம். அதற்கு சேர செய்வதற்கிறது அது வர்ணாசிரம தர்மம் என்று கொண்டாடப்படுகிறது. வர்ணத்துக்கு சேர இருக்கக்கூடிய தர்மம் சாஸ்திரம் விதித்த தர்மம், அதையும் செய்ய வேண்டும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதற்கும் தர்மம்னு பேர். அதே போல பொதுவாக இருக்கக்கூடிய தர்மங்கள் செய்ய வேண்டியது, சத்தியம் வதா தர்மம் சரா இருக்கிறது. சாஸ்திரமான சொல்றது சத்தியத்தையே நீ பேசுவாயாக, இதே போல பெரியோர்கள் சொல்வது அதையெல்லாம் கேட்க வேண்டும் என்றெல்லாம் பல விஷயங்கள் தெரிவிக்கிறது சாஸ்திரம். அதற்கு சேர நடப்பதிருக்கிறது, அதற்கு தர்மம்னு பேர். அது குலைந்திருப்பது, வர்ணத்துக்கு சேர செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்யாமல் இருப்பது. பிராமணர்கள் அவர்கள் தங்கள் குலத்துக்கு சேர செய்ய வேண்டிய சன்னியாவதனாதி கர்மங்களையோ அல்லது யஜ்ஞாதிகளையோ அதையெல்லாம் செய்யாமல் விட்டிருப்பது. அல்லது சாஸ்திரியன் ஜனங்களை ரட்சிப்பதை விட்டுட்டோ அவனே அழிக்கிறான், மக்களுக்கெல்லாம் ஹிம்சையை கொடுக்கிறான், பரஹிம்சையை கொடுக்கிறான் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அதர்மம்னு பார்க்கிறோம். இந்த தர்மத்துக்கு ஒரு வாட்டம் ஏற்படக்கூடிய காலத்திலே வர்ணாசிரம தர்மத்துக்கோ அல்லது மற்ற பேருக்கு நன்மையை செய்வர தர்மத்துக்கோ வாட்டம் ஏற்படக்கூடிய காலத்திலே எம்பெருமான் வந்து பிறக்கிறான். பிறந்து இந்த தர்மமானது மீண்டும் நிலைத்து நிற்கும்படியாக செய்கிறான் எம்பெருமான். அதர்மம் அது தொலையும்படியாக செய்கிறான். அதர்மத்தை செய்யக்கூடியவர்கள் அவர்களை எல்லாம் திருத்துகிறான் எம்பெருமான், அவர்களை எல்லாம் போக்குகிறான்.
ராட்சசர்கள் என்ன, அசுரர்கள் என்ன, கெட்ட ராஜாக்கள் என்ன, அவர்களையெல்லாம் அழிக்கிறான் எம்பெருமானுடைய அவதாரங்களில். தர்மத்தை எப்படி நிலைநிறுத்துகிறான் என்றால் தானே அந்த தர்மத்தை அனுஷ்டித்து காட்டுகிறான். தர்மம்ன்றது ரொம்ப கஷ்டமானதல்ல, சாஸ்திரத்திலே சொன்னது, அது அனுஷ்டிக்க முடிந்ததுதான். சாஸ்திரம்னாலே இதில் சொல்றதெல்லாம் யாருமே அனுஷ்டிக்க முடியாதுன்னா ரொம்ப கஷ்டம். சாஸ்திரத்தில் இருக்கிறதுலாம் யாரும் அனுஷ்டிக்கிறது அப்படின்னு எல்லாரும் அகண்டு போடுவோம். அதனால எம்பெருமான் என்ன பண்ணான், நான் சாஸ்திரத்தில் இருக்கிறதையும் எல்லாரும் அனுஷ்டிக்க முடியும் என்பதை நாம் நடத்தி காட்டுவோம் அப்படின்றதுக்காக மனிதனாக வந்து பிறந்தான் எம்பெருமான். பிறந்து சாஸ்திரத்தில் என்னெல்லாம் தர்மம் சொல்லியிருக்கோ அதையெல்லாம் அனுஷ்டித்து காட்டுகிறான். இப்படித்தான் தர்மம் நிலைத்திருக்கும்படியாக செய்கிறான். எதுக்காக இப்போ தர்மத்தை பற்றி இவ்வளவு சொல்றேன்? இல்லை, இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு தர்மத்தின் தலைவன். இதுதான் தலைப்பு. தர்மத்தின் தலைவன் யார்ன்றதை மேலே பார்த்து முதல்ல தர்மம்னா என்ன என்பதை அறிந்து கொள்ளும். இந்த தர்மத்தை நிலைநிறுத்ததான் தது ஆத்மானம் சுஜாமியம், நான் வந்து பிறக்கிறேன்னு கண்ணன் சொன்னான். அப்படி கூட தெரியுறதா சுவாமி? பெருமானுடைய அவதாரங்கள்ல அப்படி எங்க தர்மத்தை நிலைநிறுத்தினான்றது எங்க தெரியுது? எடுத்துட்டு பார்த்தா ராமாவதாரத்துல ரொம்ப ஸ்பஷ்டமாக காண கிடக்கிறது. அவன் வந்து பிறந்தான். மற்ற அவதாரங்கள் எல்லா அவதாரங்களிலேயுமே எம்பெருமான் அதர்மத்தை போக்கிறான், தர்மத்தை நிலைநிறுத்துகிறான். இருப்பினும் அந்த அவதாரங்கள்லாம் ரொம்ப சுருக்கமாக இருக்கக்கூடிய அவதாரங்கள். மற்ற அவதாரங்கள்லாம் எம்பெருமானுடைய எடுத்துன்னு பார்த்தா பிறந்தான், ஒரு காரியம் பண்ணா, கடமை பரவத்துக்கு போயிட்டான். இப்படி இருக்கக்கூடியது மற்ற அவதாரங்கள். நன்னா எம்பெருமான் வெகுகாலம் இருந்து பல காரியங்களை செய்தது என்றால் 2 அவதாரங்கள். ஒன்று ராமாவதாரம், மற்றொன்று கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்தில் 11,000 வருஷம் இருந்தா, கிருஷ்ணாவதாரத்தில் 100 வருஷம் இருந்தா. அதனால தான் ஆழ்வார்கள் இந்த அவதாரத்திலேயே மூழ்கி கிடக்கிறார்கள், ராமாவதாரத்திலேயும் கிருஷ்ணாவதாரத்திலேயும். அது நிற்க ராமாவதாரத்திலே எம்பெருமான் தர்மத்தின் வழியிலே இருந்தான். சாஸ்திரம் என்னெல்லாம் சொல்றது? சாதாரண தர்மம், மனிதன் எப்படி இருக்க வேண்டும் சாஸ்திரம் என்னெல்லாம் விதித்திருக்கு. மேலே வர்ணாசிரம தர்மம், சத்திரியனுக்கு சேர எப்படிலாம் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோம். அதையெல்லாம் அனுஷ்டித்து காட்டினான் ராமன். இப்படி இருந்தான் ராமன். சத்யேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா குரும் சிஷ்டூஷயா வீரோ தனுஷாயுதி சாஸ்திரவன். அற்புதமான ஸ்லோகம் பார்க்கிறோம் ஸ்ரீ ராமாயணத்தில். சத்யேன லோகான் ஜெயதி, பெருமான் சத்தியத்தாலே லோகத்தை எல்லாம் ஜெயித்தவனாக இருந்தான். சத்தியத்தையே பேசினான் ராமாவதாரத்தில். அசத்தியம் பேசினான்றதே கிடையாது. பொய் சொன்னான், ராமன் வாயிலிருந்து பொய் வந்ததுன்னே கிடையாது. எல்லாம் மெய். ராமாவதாரத்தில் சத்தியம் சத்தியம் வதா அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரமா. சத்தியம் வதா என்னன்னா 3வது தா. அதெல்லாம் என்ன, சத்தியத்தை செய், சத்தியத்தை சொல்லுன்னு அர்த்தம். நாமெல்லாம் என்ன பண்றோம்னா 4வது தா போட்டுருக்கோம். சத்தியம் வதா, சத்தியத்தையே கொண்டு இருக்கும். சத்தியமே இல்லாதபடியா சத்தியத்தை கொண்டு கூடாது. சத்தியம் வதானா சத்தியத்தையே பேச வேண்டும் என்பதை அனுஷ்டிக்க பிறந்த அவதாரம் ராமாவதாரம். அவதாரத்தில் என்ன பண்ணா, பிறந்ததிலிருந்து சத்தியத்தையே பேசினான். அதனால்தான் சத்தியேன லோகான் ஜெயதி. லோகான் எல்லா லோகத்தையும் ஜெயித்திருந்தான் சத்தியத்தை பேசுகிறபடியால். பெருமான காலத்துல கேள்வி எழுந்தது, ஜட்டாயுவுக்கு எம்பெருமான் ராமன் எப்படி மோட்சம் கொடுத்தார்? மனிதனாக இருந்து கொடுத்தானா அல்லது தேவனாக இருந்து கொடுத்தானா? தேவதையா இருந்து தன்னுடைய நாராயணன்ற சக்திக்கு சேர பெருமான் மோட்சம் கொடுத்தானா அல்லது மனுஷனாவே இருந்து கொடுத்தானா என்று சந்தேகம் கிளம்பிட்டு அதற்கு நம்பிள்ளை அற்புதமான சமாதானம் தெரிவித்தார். பெருமான் எப்படி மோட்சம் கொடுத்தான் தெரியுமா? ஜடாயுக்கு மனிதனாவே இருந்து கொடுத்தான். ஏன்? சத்தியத்தையே ஒருத்தன் பேசினான்னா அவன் எல்லா லோகத்தையும் ஜெயிக்கிறான், எல்லா லோகமும் அவன் கட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படி சத்தியத்தையே பேசினான் ராமன். அதனால என்னதான் பரமபதத்தை உட்பட எல்லா லோகமும் இவன் கட்டுக்குள்ளே இருந்தது. அதனாலே ஜடாயுவுக்கு மனிதனாகவே இருந்து மோட்சம் கொடுத்தான்னு ஆச்சரியமான சமாதானம் தெரிவித்திருக்கிறார் நம்பள். இதற்காக சத்தியத்தையே பேசினார் ராமாவதாரத்திலே. அது தர்மம். தர்மத்தை காட்டினார், அப்படி அனுஷ்டித்தார். அதற்கு மேலே என்ன? தீனான் தானேன ராகவா. தீனான் தீனமாக இருக்கக்கூடியவர்கள், ஏழ்மையோடே கூடியிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய தானத்தை கொடுத்தான் என்பெருமான். தானம் பண்றான் பெருமான். அது தர்ம காரியம், புண்ணிய காரியம், அறம் பார்க்கிறோம். மற்றவர்கள் எல்லோருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காக நிறைய தானம் கொடுக்கும்.
எல்லாம் கூட இருக்கா சுவாமி, நிறைய தானம் கொடுத்தான்றது எங்கே இருக்குது சுவாமி? ராமன் நிறைய தானம் கொடுத்தான். காட்டுக்கு கிளம்பக்கூடிய காலத்தில் அப்பனார் காட்டுக்கு போகணும்னு சொன்னேன். காட்டுக்கு போகணும்னு சொன்ன போது நிறைய பேருக்கு பல வகையான தானங்களை எல்லாம் கொடுத்தான் காட்டப்பட்டிருக்கு. கடைசியில் தானமெல்லாம் கொடுத்துட்டான். கொடுத்து எல்லாருக்கும் தானமெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டான். குடித்த பிற்பாடு கடைசியில் ஒரு பிராமணன் வந்தான். தானமெல்லாம் கொடுத்து முடிச்சப்பறம் ஒரு பிராமணன் வந்தான். வந்து சாமின்னு ராமனே தானமெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே ராமன் சொன்னா, ஆச்சு இப்போதான் தானமெல்லாம் கொடுத்து முடிச்சேன், எல்லா தானமும் கொடுத்து முடிச்சாச்சு, ஆச்சு காட்டு கிளம்ப வேண்டியதுதான். யாத்ரா தானம், யாத்திரைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி தானம் கொடுக்கணும்னு சாஸ்திரமானது சொல்லி இருக்கிறது. அதனால தானமெல்லாம் கொடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னவாறே அவன் தெரிவித்தான். இப்படி சொல்லாதீங்க, ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்கேன், ரொம்ப வருந்தத்தக்க நிலைமையில இருக்கேன், காட்டுலெல்லாம் குழந்தைகள்லாம் பசியோடு இருக்கா, அவளுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது தானம் கொடுங்க. ஒரு பசு அது கிடைச்சாலும் போரும்னு வந்தேன். பசுவாவது கிடைச்சதுன்னா பாலையாவது கொடுத்து அவர்கள் பசியெல்லாம் ஆற்றலாம்னு நினைத்து வந்தேன். எதுவுமே இல்லைன்னு சொல்றீரேன் அப்படின்னு தெரிவித்தான். பார்த்தான் ராமன், பார்த்தான். ராமன் சொன்னான், பசுன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, நிறைய பசு கூட்டம் அது மட்டும் வருது. மற்றதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன், என் கையில் இருந்த மற்ற எல்லாத்தையும் தானம் கொடுத்து முடிச்சுட்டேன். ஆனால் பசு கூட்டம் மட்டும் இன்னும் இருக்கு, உமக்கு அதை தரலான் இருக்கு. பசு கூட்டத்தை தரேன், ஒன்று பண்ணு. உங்கள் கையில் ஒரு தடி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் வயசானவராக இருந்தது, கையில் ஒரு தடியோடு வந்தது. இந்த தடி வச்சுருக்கிறேன், இந்த தடி எடுத்து நல்லா சுழட்டும், சுழட்டி தூக்கி எரியும். அது எவ்வளோ தூரம் போய் விழறதோ அவ்வளவு தூரத்துக்கு பசு கூட்டம் அதை உமக்கு நான் கொடுக்கிறேன். பசு கூட்டம் எவ்வளோ கொடுக்கணுன்றது இருக்குது. ஆனால் நீ அது தடி எடுத்து எரியும், அவ்வளோ தூரம் எவ்வளோ தூரத்துக்கு எரியிறீரோ அவ்வளோ தூரம் பசு கூட்டத்தை உமக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே பார்த்தார் அந்த தானம் வாங்க வந்தவர், கொஞ்சம் வயசானவனாக இருந்தார். நானும் வந்தார். எவ்வளோ தூரம் எரியிறீரோ அவ்வளோ தூரம் பசு கூட்டத்தை தரேன்னு ராமன் சொன்னானோ இல்லையோ, ஒரு தனி ஒரு உத்வேகம் உண்டு. எப்படியாவது இருக்கிற எல்லா பசு கூட்டத்தையும் நாமே வாங்கிடணும், ஒரு பசு ராமன் இருக்கக்கூடாது, மொத்தமாக நாமே வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ணா தன்னுடைய கச்சமரிகை வேட்டி அதை நன்னா இழுத்தான், இழுத்து நன்னா மேலே இழுத்து அப்படி சொருகிட்டோம். அப்படி கஷ்டத்தெல்லாம் நன்னா மேலே இழுத்து நன்னா சொருகிட்டு நன்னா அப்படி வேட்டியெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படி தடி எடுத்து அப்படி ஷார்ட்ட ஆரம்பித்தான். பார்த்தானோ இல்லையோ ராமன், என்ன வேணும், என்ன ஒரு வீரன் இவனுக்கு, இவனை சைன்யத்துக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு கூட்டின்னு போகலாம் போல இருக்கு. இப்படி அவன் வேட்டி எடுத்து அப்படி சொருகிற அழகும், அதுக்கு மேலே அந்த தடியை இந்த சொல்றாங்க, எவ்வளோ தூரம் எறிவான்னு தெரியல, அவன் எவ்வளோ நாள் பசியில் இருந்தாலும் தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ராமன் நல்லா ஷர்ட்டி தூக்கி எரிஞ்சான். எங்கே போச்சுன்னா சரையூக்கு அக்கறையில் போய் விழுந்துது. சரையும் இருக்காது, இப்போ பார்த்தாலே ரொம்ப அகலமாக இருக்கு, அவ்வளோ அகலமாக இருக்கக்கூடிய நதி சரை. அந்த காலத்தில் இன்னும் நல்லா பெருசாக ஓடிட்டு இருந்திருக்கும். அதுக்கு எதிர்கரையில் போய் விழுந்தது அந்த தடி. இவ்வளோ தூரம் வீசினா இடத்துல உப்பரிக்கையில் நின்று பேசிட்டு இருந்தா, பால்கனியில் நின்று பேசிட்டு இருந்தா, அங்கேருந்து தூக்கி எரிஞ்சா சரையுக்கு அக்கறையில் போய் விழுந்தது இந்த தடி. அது அவ்வளோ தூரம் பசுக்களை கொடுத்தான்னு ராமாயணத்தில் அற்புதமான விருத்தாந்தம் பார்க்கிறோம். இப்படி தீனமானவர்கள், ஏழ்மையோட கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு தானங்களை கொடுக்கிறான் பெருமான். சக்கரவர்த்தி திருமகன் தானத்தை கொடுத்தான். தீனான் தானேன ராகவா குருன் சிஷ்ரூஷயாதீரோக்கு மேலே என்ன, குருவுக்கு சிஷ்ரூஷை செய்தான். குரு ஆச்சாரியனுக்கு நிறைய சிஷ்ரூஷைகள் தான். வசிட்டர் அவருடைய பாடசாலையில் இருக்கக்கூடிய காலத்தில் வசிட்டருக்கு அடிபணிந்து அவருக்கு எல்லா கைங்கரியங்களையும் செய்து போந்தார். பிற்பாடு விஸ்வாமித்திரர் வந்தார், அவர் கூட்டிட்டு போனார், அவர் சொன்னதையெல்லாம் கேட்டார். அவர் சொல் பேச்சு கேட்டல்லவா தாடகை கொண்டார். அங்கேருந்து மிதிலை பரியந்தம் நடந்தான். எல்லாம் யாருக்கா, விஸ்வாமித்திரர் சொன்னார், அவர் சொல் பேச்சு கேட்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் எல்லா காரியங்களையும் செய்தான். விஸ்வாமித்திர முனிவருக்கு இப்படி குருவுக்கு பணிவிடை செய்வதிலே உத்யுக்தனாக இருந்தான் ராமன். காரியங்களை எல்லாம் செய்து போந்தான். எல்லாம் சாஸ்திரம் விதிக்கிறது, அதற்கு சேர நடந்து காட்டினான் ராமன். அதற்கு மேலே தனுஷா யதி சாஸ்திரமா வீரனாக இருந்தால் அப்படிப்பட்ட ராமன் தனுஷை கொண்டு நன்னா யுத்தம் பண்ணான். வீரன்னா என்ன பண்ணோம், சத்திரியன் அப்படின்னு சொன்னான். தன்னுடைய வர்ணாசிரமத்துக்கு சேர அந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்க வேண்டும், அதையும் அனுஷ்டித்து காட்டினான் ராமன். அது சேர்த்தான் என்ன பண்ணான், யுத்த காலத்தில் எல்லாருக்கும் முன்னிப்பான். அவன் எப்பொழுதுமே முதல்ல நின்றுதான் யுத்தம் பண்ணுவோம். இவா ராஜாக்கள்லாம் கடைசி வரியில நின்றுவான். படகெல்லாம் எல்லாம் முதல்ல யுத்தம் பண்ணட்டும், ஜெயிச்சா பார்ப்போம், ஜெயிச்சா கடைசியில் முன்னாடி இருந்து நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா அப்படியே பின்னாடி வழியாக ஓடி போயிடும், அப்படியே யாருக்கும் தெரியாமல் ஓடி போயிடலாம், மறந்து போய் அப்படின்னு ராஜாக்கள்லாம் பொதுவாக கடைசி வரியில தான் நிற்பான். முன்னாடி எல்லாம் படைகளை எல்லாம் நிறுத்துவோம். ஆனால் ராமன் என்ன பண்ணுவான்னா எப்பொழுதுமே முதல்ல நிற்பான். முதல் அம்பு
எதிர்ச்சேனையிலிருந்து புறப்பட்டதுன்னா அது ராமனுடைய அம்பா தான். முதல் அம்பை ராமன் தான் விடுவன். அப்படி முதல்ல நின்று யுத்தம் பண்ணக்கூடியவன் ராமன். அதனாலே வீரனாக இருந்து தனுஷை கொண்டு எதிரிகளையெல்லாம் அழித்தான். இப்படி தன்னுடைய வர்ணத்துக்கு சேர செய்ய வேண்டிய தர்மங்களையும் அனுஷ்டித்தானாக. எல்லா தர்மத்தையும் விடாமல் செய்தவன் தான் ராமனை சொல்ல வேண்டும். நல்லா அப்படி தர்மத்தை செய்தவன். அதனால தான் கொண்டாடப்படுகிறான் ராமன். ராமோ விக்கிரகவான் தர்மஹ. அவன் எப்படிப்பட்டவன்? தர்மமே வடிவெடுத்தவன். இதை யார் கொண்டாடுறான்? இது மாரீசன் சொல்லக்கூடிய வார்த்தை. மாரீசன் அவன் ராவணன் இடத்துல உபதேசிக்கிறான். அவன் நிறைய ராவணன் வந்தான் போல சூர்பனகை. அவன் ராவணன் இடத்துல வந்து சொன்னான் போல ராமன் ஒருத்தன் வந்திருக்கான், என் மூக்கையும் காதையும் அறுத்துட்டான். அறுத்து விட்டது மட்டும் இல்லை, ரொம்ப அழகான மனைவி ஒருத்தி இருக்கா, அவளால தான் அவளை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். இல்லைன்னா என் அழகு என்ன குறைச்சல்? சூர்பனகை தெரியுது, என் அழகு என்ன குறைச்சல்? ரொம்ப அழகாக தான் இருக்கேன், இருந்தாலும் என்னை விட ரொம்ப அழகான ஒரு பெண் பிள்ளை அவளை பக்கத்தில் வச்சுருக்கான், அதனால தான் என்னை விட மாட்டேங்கிறான். நிறைய சொன்னா சீதா பிராட்டியை பற்றி சூர்பனகை சொன்னவாறு விபரீதமான ஆசை ஏற்பட்டது ராவணனுக்கு. வந்தான் நேரா இந்த மாரீச்சன் இடத்துல வந்தான். மாரீச்சன் ராவணனுடைய மாமா. மாரீச்சன் இடத்துல வந்து, மாமா மாமா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, ஏற்கனவே தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த ராட்சச வேலைகள்லாம் விட்டுட்டான் மாமா மாரீச்சன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அடி போட்டிருக்கானே. ஏற்கனவே ராமன் அவன் தாடகையை கொல்ல வந்த காலத்தில் தாடகையை கொன்றான். தாடகையினுடைய பிள்ளையான சுபாகு, ஒரு பிள்ளை சுபாகு, மற்றொரு பிள்ளை மாரீச்சன். சுபாகுவை கொன்றான், மாரீச்சனை கொல்லலை. இது பாவம், ஐயோ பாவம், இது கொல்லல். தன்னுடைய அம்பால என்ன பண்ணான்னா, நல்லா சமுத்திரத்தில் போய் நல்லா அப்படியே தோச்சு எடுத்தான். மாரீச்சனை நல்லா தோச்சு எடுத்து வெளில தூக்கி போட்டு விட்டு வந்த அம்பு தூக்கி போட்டு கிளம்பி போடுது. அதனால ஏற்கனவே அடிபட்டபடியால ஐயோ இனிமே அடிபட வேண்டாம், எங்கே யார் இருப்பாலும் தெரியல, அதனால ஒன்றும் அடிபட வேண்டாம்னு அந்த மாரீச்சன் என்ன பண்ணான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே நான் ராட்சத காரியங்களை எல்லாம் விட்டுட்டு இருந்தான். நான் மாரீச்சன் இடத்துல வந்தான். ராவணன் வந்தான், மாமா நான் ஒரு காரியம் பண்ணணும் போல, ராமன் ஒருத்தன் காட்டில் இருக்கான், காட்டுக்கு வந்திருக்கானா, அவனுடைய மனைவியை எப்படியாவது அந்த இடத்துலேருந்து பிரிக்கணும், அபகரிக்கணும். அதனால நீர் பொன்மான் வேஷத்திலே சென்று அவனை திசை திருப்ப வேண்டும்னு கேட்டான் ராவன். கேட்டானோ இல்லையோ, ராமன்ற பேரை கேட்டானோ இல்லையோ, நடுக்கி போட்டான் மாரீசன். ஐயோ மறுபடியும் ராமனா, யாருமே இல்லையா, ராமனோடத்தான் விளையாடணுமா, வேண்டாம் ராமனை விட்டுடு, ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு ராமனுடைய பிரபாவத்தெல்லாம் சொல்றான். என்ன சரி, ஒரு ராட்சசன் தெரிவிக்கிறான், ராமோ விக்கிரகவான் தர்மஹ. இந்த பிரமாணத்தை அவ்வளவு கொண்டாடக்கூடிய பிரமாணம் இது யார் சொன்னதுன்னா ராட்சசன் சொன்னது. சரி, ராமன்றவன் எப்படி இருக்கக்கூடியவன் தான் தர்மமே வடிவெடுத்தவன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதார்த்தத்தாலே ஆயிருக்கோம் இல்லையா. நாம் எப்படி பஞ்சபூதங்களினாலே ஆயிருக்கிறோம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் சொல்லக்கூடிய 5 பூதங்கள் பஞ்சபூதங்களாலே ஆனதுதான் நம்முடைய உடம்பு. இப்படி இருக்கக்கூடியதுன்னு பார்க்கிறோம். பரமபதத்துக்கு போனால் அவ்விடத்துல அற்புதமான பஞ்சோபனிஷன்மயமான திருமேனி என்று கிடைக்கிறது. இப்படி ஒவ்வொரு பதார்த்தம் ஒவ்வொன்றாலே ஆயிரும். ராமன் எதனாலே ஆனவன் தான் தர்மமே வடிவெடுத்தவன். தர்மத்தாலேயே ஒருத்தரை பண்ணான். தர்மத்தை அப்படி ஒரு வடிவாக பிடித்து வைத்தால் அது யார் பண்ணான்? அதுதான் ராமன். தர்மமே வடிவெடுத்தவனாக இருக்கிறான் ராமன் அப்படின்னு அவ்விடத்திலே மாரீச்சன் கொண்டாடினான். ஆச்சரியம், எப்படி கொண்டாடுறான்? என்னுடைய கொள்ளுத்தாத்தன் அவர் ரசமாக தெரிவிப்பார், என்னுடைய பாட்டனார் அடிக்கடி தெரிவிப்பார். அவன் மாரீச்சன் எப்படி இப்படி பேச ஆரம்பித்தான்? இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்? என்ன, ராமன் பானத்தாலே அடித்தாங்கவா. பானத்தாலே அடித்தது என்னன்னா மாரீச்சனுக்கு சமாஷனம் பண்ணா போல ஆயிடுச்சு. ஏன், நான் எம்பெருமானுடைய எல்லா ஆயுதங்கள் இருக்கேன், எல்லா ஆயுதங்களுக்குள்ளேயும் சங்க சக்கரம் எழுந்தருளி இருக்கிறார். ஆயுதங்கள்ல சங்க சக்கரம் இல்லாமல் கிடையவே கிடையாது. பெருமான் பானத்தாலே அடித்தாலும் தலைய இருக்கக்கூடிய காலத்துல உள்ள சக்கரத்தாழ்வார் ஆவேசித்திருப்பார். அடிக்கிறது அம்பு, எல்லா அம்புக்குள்ளேயும் சக்கரத்தாழ்வார் ஆவேசித்திருப்பார். அதனால எம்பெருமான் மாரீச்சனை வெறுமை அம்பாலத்தான் அடிச்சான். அம்பால அடிச்சது என்னாச்சுன்னா சங்க சக்கரத்தால் அப்படி ஒட்டினா போல இருந்தது. சமாஷனம் பண்ணா என்ன ஆகுது? நல்ல ஞானம் வந்துடுறது இல்லை. சமாஷனம் பண்ணாலே ஞானம் வருமா சுவாமி அப்படின்னா ஆச்சாரியன் உபதேசிக்கும். ஆச்சாரியன் ஞானத்தை உபதேசிப்பார். ஞானத்தை உபதேசித்தவாறு என்ன ஏற்படுறது அப்படின்னா நல்ல ஞானம் வருது, தெளிந்த ஞானம் வருது, ஞானத்தோடே கூடியிருக்கிறான். அதே போல மாரீச்சனுக்கு என்ன பண்ணான்னா சங்க சக்கரத்தாலே ஒத்தினான். இது அம்பால அடிச்சது சங்க சக்கரத்தாலே ஒத்தினான். அதனாலே ஞானம் உபதேசமே பண்ண வேண்டாங்க, சக்கரத்தாழ்வாருக்கே பிரபாவம் உண்டல்லவா. இந்த சக்கரம் பட்ட உடனே ஞானம் உண்டு. அதனால மேலே பேச ஆரம்பிச்சேன் என்று ரசமாக தெரிவிக்கிறார். வேடிக்கை ஒரு கதை தெரிவிப்பது.
ஒரு ஊரில் ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அந்த ஆச்சாரியன் இல்லை உபதேசங்கள்லாம் பண்ணக்கூடியவர், உபன்யாசங்கள்லாம் பண்ணக்கூடியவர், காலக்ஷேபங்கள்லாம் பண்ணக்கூடியவர் அந்த ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் பார்த்தார், அந்த ஊரில் ஒரு பெரிய சைவன் இருந்தான். அவனுக்கு சுத்த சிவபக்தன், சிவனிடத்துல விசேஷமான பக்தியோட கூடியவன் சைவன் அந்த ஊரில் இருந்தான். பார்த்தார், இந்த ஆச்சாரியன் பார்த்தார், இந்த சைவன் இருக்கானே, இந்த சைவனை எப்படியாவது திருத்தணும், எப்படியாவது திருத்தி இவனை வைஷ்ணவனாக மாற்ற வேண்டும், நம்முடைய சம்பிரதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். கூட்டார், அந்த சைவனை கூட்டார், நல்லா உபதேசங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தார். முதல்ல அவன் ஒன்றும் கேட்கல, பிற்பாடு நல்லா அவனுக்கே ரொம்ப ருச்சி வந்துருக்கு. அவனுக்கே ஒன்றும் நல்லா உபதேசங்கள்லாம் பண்ணார். உபதேசங்கள்லாம் பண்ண உடனே அவனும் நல்லா திரும்பிவிட்டான். திரும்பி அவனுக்கு ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டது. எப்பொழுது நல்லா ஈடுபாடோட வருவான். பார்த்தார், ஆச்சாரியன் பார்த்தார், சரி சைவன் நல்லா திரும்பிட்டான், இவனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ண வேண்டியதான், நான் இவனுக்கு சமாஷ்யானம் பண்ணணும், சமாஷ்யானம் பண்ணி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆக்கணும், இவன் அதற்கு மேலே நம்முடைய சம்பிரதாயத்தில் மிகுந்த ஈடுபாடோடு இருக்கணும் அப்படின்னு நினைத்தார் அந்த ஆச்சாரியன். சமாஷ்யானம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, ஊரில் எல்லாரையும் கூட்டார். ஊரில் எல்லாரையும் கூட்டு யாரும் வாங்கினா எல்லாரும் என்னன்னா ஊர்ல எல்லாரையும் கூட்டார். எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஒரு சைவன் அவன் திருந்தி எப்படி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வந்திருக்காங்க, சைவனுக்கு திருந்தி எப்படி ஒரு ஞானத்தோட வந்திருக்கான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு ஊர்ல எல்லாரையும் கூட்டார். எல்லாரையும் கூட்ட எல்லாரும் பார்த்தாங்க. யாருக்கு என்னன்னா யாருக்கும் பரிகாசம், ஆமா பெரிய இவர் பெரிய திருத்தராராம், திருத்தினா பெருசா அவன் பெருசா திருந்திடுவானா, என்னதான் இருந்தாலும் சைவன் பே சிவபக்தி, சாதா சைவனா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வீர சைவன், எப்ப பார்த்தாலும் சிவபக்தி, எப்பொழுதும் விபூதியை பூச்சின்னு போயிட்டு இருப்பான், அவன் போய் என்னத்தை திரும்பி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு என்ன வரப்போறான், என்னத்தை திருத்தினாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் அவளுக்கு ஒரு ஆர்வம், எப்படி சமாஷனம் பண்றான்னு பார்க்கணும்னா, அப்படி சங்க சக்கரத்தை எப்படி ஒத்திக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் வந்துருக்கும். அது இருந்தா வெறும் பார்த்தார். சரி ஒத்தனம்னு அப்படி சக்கரத்தை எடுத்தார், நன்னா காய்ச்சினார். சுதர்சன மகாஜ்வால கோடி சூரிய சமப்பிரவா அஜ்ஞாயாந்த மேதேகம் விஷ்ணோர்மாகம் பிரதர்ஷயா அப்படின்லாம் சொன்னார். ஸ்ரீ சுதர்சனா யனமஹா அப்படின்னு சொன்னார். சக்கரத்தை எடுத்தார், எடுத்து வலது தொழில் அப்படி ஒத்தினாரோ இல்லையோ அந்த சூடு பட்டுது. பட்டா சூடு உரைச்சுடுது. உரைச்ச உடனே அவன் சிவசிவா அப்படின்னா என்ன, அவனுக்கு என்னதான் இருந்தாலும் பழக்கம், என்னன்னா ஏற்கனவே இவ்வளவு நாள் வாசனை, இவ்வளவு நாள் சிவசிவான்னு சொல்லி சொல்லி பழக்கம். அதனால இந்த சூடு பட்ட உடனே அவன் சிவசிவா சிவசிவா அப்படின்னா உடனே அங்க இருக்கிறவன்லாம் உடனே ஓடி சிரிச்சான். நான் பண்ணார் சமாஷியானம் பண்ணா ஒத்துனாலே சிவசிவான்னு கத்துறான். இவன் எங்கத்த சைவன் எங்க திருந்தி, இவன் எங்க வைஷ்ணவனா போறான், என்னவோ சைவனை திருத்திட்டார். அண்ணா திருத்தினார், அண்ணா லட்சணம் திருத்தினார், குத்தின உடனே சிவசிவான்றான், என்னத்த திருத்தினாரோ அப்படின்னு பார்த்தார் அந்த ஆச்சாரியன். ஆச்சாரியன் சொல்லணுமே, நான் அது எல்லாரையும் கூட்டு வச்சிருக்கோம், இவன் என்னடா படுபாவி சிவசிவான்றான். ஆச்சாரியன் ரொம்ப புத்திசாலி. ஆனால் பார்த்தார், இவர் சொன்னார், பார்த்தேடா பிரபாவத்தை பார்த்தேடா, அண்ணா நான் உபதேசங்கள் எல்லாம் பண்ணேன், நான் நல்லா சொன்னேன், எனக்கு அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லி எல்லாம் இத்தர தேவதை எல்லாம் உடனோ அதெல்லாம் நல்லா சொன்னேன். பூர்ணமா விட்டுட்டான் இவன், இவனுக்கு மற்ற தேவதைகள் இடத்துல ஈடுபாடே இல்லை, நம்முடைய சம்பிரதாயத்துக்கு நல்லா திரும்பி வந்துட்டான். இருந்தாலும் வயிற்றுல ஏதோ ஒரு மூலையில அந்த சிவசிவான்றது ஒட்டின்னு இருந்திருக்கு. நான் என்ன சொன்னாலும் அது வெளில வரல. சக்கரத்தாழ்வார குத்தினேனோ இல்லையோ அது வெளில வந்துருக்கு. சக்கரத்தாழ்வார் வெளில கொண்டு வந்துட்டாரு. சக்கரத்தாழ்வாருடைய பிரபாவம் பார்த்தேடா இல்லையா, நான் என்ன சொல்லி வரல, வயிற்று ஏதோ ஒரு மூலையில ஒளிஞ்சுட்டு இருந்தது, குத்தின உடனே வெளில வந்துடுது பார்த்தேடா பிரபாவம் அப்படின்னா. அந்த ஆச்சாரியன்னு வேடிக்கையா ஒரு கதை தெரிவிப்பது ரசமா, அது சக்கரத்தாழ்வாரினுடைய பிரபாவம், அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கக்கூடியது அவருடைய பிரபாவம். அது யாருன்னா மாரீசனுக்கும் அது வேலை செஞ்சது போல இருக்கு. சக்கரத்தாழ்வாரை குத்தின உடனே என்னாச்சு, நான் அஜ்ஞானம் எல்லாம் போய் ஞானம் பெருசா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அப்புறமேகம் இந்த தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா, மாரீசனை பொழுது தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, அளவிட்டு அறிய முடியாதவருடைய பிரபாவத்தை. ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று, தர்மமே வடிவெடுத்தவனா இருக்கக்கூடியவன். பலபடியாக பேசினான், மாரீசன் கொண்டாடினான். அப்படி மாரீசனும் சத்ருகோஷ்டியிலே இருக்கக்கூடியவர்களும் கொண்டாடும்படியாக தர்மமே வடிவெடுத்தவனாக இருக்கக்கூடியவன் ராமன். அப்படிப்பட்ட ராமன் தர்மமே வடிவெடுத்தவன், அவன்தான் தர்மத்தின் தலைவனா, அவன்தான் இன்றைய உபன்யாசத்துக்கு விஷயமா அப்படின்னா, அவன் இன்றைய உபன்யாசத்துக்கு விஷயம் கிடையாது சாமி. அப்போ ராமன் தர்மத்தின் தலைவன் கிடையாதா? இப்போ ராமன் பண்ணதெல்லாம் தர்மம் இல்லையா? என்ன, அவன் பண்ணதெல்லாம் தர்மம் தான்.
தர்மத்தின் தலைவன் ராமனை சொல்லலாம். இருந்தால் அவனை சொல்வதை காட்டிலும் நம்முடைய பார்த்தசாரதி கண்ணன் இருக்கானே அவனை சொல்வதுதான் இன்னும் ரொம்ப பொருத்தம். தர்மத்தின் தலைவன்றது ராமனை காட்டிலும் கண்ணனுக்குத்தான் மிகவும் பொருந்தும். அது ஏன்றத உபன்யாசத்தினுடைய முடிவிலே தெரிவிக்கிறேன். ராமனை கொண்டாடக்கூடாது, தர்மத்தின் தலைவன் கண்ணனைத்தான் கொண்டாடும். ஏன் என்ன இன்றைய தினம் தர்மாதி பீடத்தில் அவன் தானே எழுந்தருளினான். இன்றைய ஏன் சுவாமி ராமனை பற்றி பேசல? இன்றைய தினம் காத்தால எழுந்தருளினவன் தர்மாதி பீடத்தின் மேலே பவனி வந்தவன் கண்ணன் பார்த்தசாரதி. அவனை பற்றி தான் நாம் பேச வேண்டும். தர்மத்தின் மேலே எழுந்தருளினவன் அவன்தான் தர்மத்தின் தலைவனாக இருக்கிறான். தர்மத்தின் தலைவன் அல்லவா தர்மாதி பீடத்தில் உட்கார முடியும். தர்மாதி பீடம் தர்மத்தாலே ஆன பீடம் அப்படின்னு சொன்னான். அதன் மேல உட்கார்றதுனா தர்மத்தின் தலைவனால தான் உட்கார முடியும். அவன் எப்படி தர்மத்தின் தலைவன், அவனப்போ எப்படி தர்மத்தின் தலைவன் சொல்ல முடியும்? ராமனை காட்டிலும் இவனுக்குத்தான் எப்படி பிரபாவம்னு சொல்ல முடியும் அப்படின்றதுதான் இன்றைய உபன்யாசத்துக்கு உண்டான விஷயம். மேலே 1 மணி காலம் யதா மதி இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கலாம் என்று தொடங்குகிறது. சாமி ராமனை தர்மத்தின் தலைவன் சொன்னா ஒத்துக்கலாம். ராமன் நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ண, கண்ணனை தர்மத்தின் தலைவன் முதல்ல சொல்ல முடியும். கண்ணன் பண்ண காரியங்கள் எடுத்துன்னு பார்த்தா எல்லாம் அதர்மம். பண்ணதெல்லாம் எடுத்துட்டா எல்லாம் அதர்மத்தை போல இருக்கே சுவாமி. உன்னாவது தர்மம் பண்ணானா? குழந்தையிலிருந்து பிறந்த ஒரு தர்ம காரியம் பண்ணான்னு சொல்ல முடியுமா? ஏன் அப்படி என்ன ஏன் சொல்ல முடியாது? நான் பிறந்து திருவாய்ப்பாடிக்கு போனான். திருவாய்ப்பாடிக்கு போனா திருவாய்ப்பாடியிலே வளர்ந்தான். எப்படி வளர்ந்தான்? நான் தூர்த்தனாயிரம் என்றான். பார்த்தாலும் ஒரே சேட்டை, பார்த்தாலும் ஒரே விளையாட்டுகள், ஒரே சேட்டை, என்னன்னா ஒரே திருட்டு. எங்கு பார்த்தாலும் திருடினான். எல்லார் வீட்டுக்கும் போனா வெண்ணையை திருடினான், அவர்கள் பண்ணி வைத்திருந்த அந்த பலகாரங்கள் அதையெல்லாம் திருடினான். இப்படி எங்கு பார்த்தாலும் ஒரே திருடின்னு இருந்தான். திருடலாமா சுவாமி? வேதம் என்ன சொல்லியிருக்கு? திருடலான்னு சொல்லியிருக்கான். பிறரினுடைய வஸ்துவை அபகரிக்க கூடாதுன்னு அல்லவா வேதம் சொல்றது. அப்போ வேதம் சொல்லதற்கு சேர தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும்னா எப்படி திருடலாம்? அது அதர்மத்திலே சேராத. அதர்மம் செய்தவனை போய் தர்மத்தின் தலைவன் எப்படி சொல்ல முடியும் என்பதுதான் முதல் கேள்வி. வெண்ணையை போய் திருடினானு, வெண்ணையை திருடினான்னா அதை உண்மையிலேயே திருட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெண்ணெய் எதுக்காக திருடினான்? பெருமாள் வெண்ணையை திருடினதன் காரணம் என்ன? வெண்ணெய் இடத்துல ரொம்ப ஈடுபாடு. வெண்ணெய் இடத்துல ஈடுபாடு வருவதற்கு காரணம் என்ன? அது ஆசிரியர்கள் கரஸ்பரிசம் பட்ட திரவியம். ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணதொடு உன்ன பொந்து நிலேத்து வன்கொன் கொட்டிடையாடின கூத்து அடலாயருதம் கொம்பினுக்கே கொண்டாடுகிறார் சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்திலே. பெருமானதுக்காக வந்தான். சுட்டுனன் மாலைகள் தூயன வேண்டி பின்னோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு. பெருமாளுக்கு நிறைய திருமஞ்சனங்கள்லாம் பண்ணா, நித்தியசூரிகள் பண்ணி அவனுக்கு நல்ல புஷ்பங்களை எல்லாம் எடுத்துன்னு சமர்ப்பிக்கணும்னு இந்த காலத்தில் அவ்விடத்திலிருந்து குதித்தான் பெருமாள். பரவத்திலிருந்து இங்கே வந்தான். அந்த இருக்காங்க இந்த வெண்ணைக்காக வெண்ணைக்காக வந்தான். ஏன்? நான் வெண்ணெய்ன்றது இருக்கேன், மற்ற பதார்த்தத்தை காட்டிலும் வெண்ணெயிலே ஈடுபாடு அதிகம். ஏன் வெண்ணெயில ஏன் சுவாமி வெண்ணெய் வெண்ணெயை எதுக்கு திருடுது? வெண்ணெயை போய் திருடினான். வெண்ணெய்ன்றது மற்ற பதார்த்தங்கள் அதையெல்லாம் வேற ஏதாவது ஒரு கரண்டியை விட்டு பண்ணிடலாம். பதார்த்தங்கள்லாம் பண்றதுன்னா குழம்பு அல்லது பிரசாதமோ எல்லாம் பண்றதுன்னா கரண்டியால பண்ணிடலாம். ஆனா இந்த வெண்ணெய்ன்றது இருக்கே, இந்த வெண்ணெயை எடுக்கிறான். கடைந்து வெண்ணெய் எடுக்கக்கூடிய காலத்துல என்னதான் கரண்டியை போட்டு அந்த பாத்திரத்திலேருந்து ஒழிச்சு எடுத்தாலும் கடைசியில கையை போட்டு எடுத்தாதான் பாத்திரத்திலேருந்து வெண்ணெய் வரும். இது வரைக்கும் வெண்ணெயெல்லாம் நல்லா ஒட்டிட்டு தான் இருக்கும் பாத்திரத்தில், என்ன எடுத்தாலும் வராது. ஆனால் கையை போட்டு நல்லா வெண்ணெய் எடுக்கணும், எடுத்தால்தான் வெண்ணெய் நல்லா கிடைக்கும். அதனாலே அடியார்களான இடையர்கள் இடைச்சிகள் அவர்கள் நல்லா கையை போட்டு வெண்ணெய் எடுத்தார்கள். அவர்கள் கரஸ்பரிசம் பட்ட திரவியம், அவர்கள் கைப்பட்ட திரவியம் தான். அதனாலே வெண்ணெயில ஈடுபாடு. எனக்கு ஏன் வெண்ணெயில ஈடுபாடு? வெண்ணெயில ஈடுபாடு இருப்பதற்கு காரணம் என்னன்னா அடியார்களுடைய கரஸ்பரிசம் பட்ட திரவியம். அதனாலே வெண்ணெயிலே ஒரு ஈடுபாடோடே கூடியிருந்தான் கண்ணன். வெண்ணெயை திருடினான்னா அடியார்களிடத்துல ஈடுபாடு, அதனாலே அவர்கள் கரஸ்பரிசம் பட்ட திரவியத்திலே ஈடுபாடு. அதனாலே வெண்ணெயை திருடினாலே தவிர இல்லைன்னா கண்ணன் வெண்ணெயை திருடி இருக்க மாட்டான். ஆனா அடியார்கள் கரஸ்பரிசம் பட்ட திரவியம் தான். அதுக்காக திருடணுமா சுவாமி? திருடணுமா? அதர்ம காரியம் பண்ணணுமா? இதுக்காக திருடணும். போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. தாயாரத்துல கேட்கறது இதுக்காக யசோதை இத்தனை காலம் புலம்பிட்டு இருந்தான். ஓ, வெண்ணெயை சாப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை இல்லையே, இல்லை வெண்ணெயை சாப்பிட்றதுக்கு இமய பருவதத்தை போலே வெண்ணெய் இருக்கிறது.
பெருமலையைப் போலே வெண்ணெய் இருக்கிறது, ஆனால் இதை புஜிப்பதற்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு தான் வருத்தப்பட்டு இருந்தா யசோதப்பிராட்டி. அப்படிப்பட்டவனுக்கு பிறந்திருக்கிறான்னா யசோதை கேட்டா கொடுக்க மாட்டாங்க, அல்லது ஊர்ல தான் போய் கேட்கறது. என்னன்னா எல்லாருக்கும் திருடனானேன்றதுனால தான் வருது. ஊர்ல எல்லாருக்கிட்டையும் போய் மாமி கொஞ்சம் வெண்ணெய் கொடுங்கோட, கொஞ்சம் வெண்ணெய் கொடுங்கோட அப்படின்னு கண்ணன் கேட்டான்னா யாராவது கொடுக்காமல் இருப்பானா? யோசிச்சு பார்க்கறது. அண்ணா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான் கண்ணன் அப்படி நடந்து வெண்ணெய் கொடுங்கோட கேட்டா கட்டாயம் கொடுப்போம். யாரும் கொடுக்காமல் இருக்கவே மாட்டான். அப்படியே இல்லைன்னாலும் என்ன சொல்வார்கள்னா நேரம் முடியாதுன்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவாங்க? அண்ணா என்ன தரேன், என்ன தரத்தை பத்தி இல்லை, ஒரு நாட்டியமான வெண்ணெய் தரேன் அப்படின்னுவா. உடனே இவன் என்ன பண்றான்? நோதஸ்யனந்த குஹரே நவநீத நாட்டியம் இருக்கிறார். வேதாந்த தேசியத்தை இருக்கிறார். நோதஸ்யனந்த குஹர் அந்த திருவாய்ப்பாடியிலே கண்ணன் என்ன பண்ணான்? நவநீத நாட்டியம், நவநீத வெண்ணைக்காக ஆடினான் அல்லவா, வெண்ணைக்கு ஆடும் பிள்ளை அப்படின்னு கொண்டாடப்படுகிறான். வெண்ணைக்காக நாட்டியம் ஆடுவான். நாட்டியம் ஆடினார் என்ன பண்ணுவான்? மாமி வெண்ணெய் கொடுக்கும். ஒருத்தவங்க ஒரு கையில வெண்ணெய் வாங்கிட்டேன். என்ன மாமி ஒரே ஒரு கையில தரேன், இன்னொரு கையில வெண்ணெய் தரவே இல்லையே அப்படின்னு. ஒரு ஆட்டத்துக்கு ஒரு கையில தான் வெண்ணெய், இன்னொரு கையில வெண்ணெய் வேணும்னா இன்னொரு ஆட்டம் ஆடும் அப்படின்னு. உடனே அப்படியா அப்படி ஒன்று இருக்கா, சரி யாரு அப்படின்னு கண்ணன் அப்படி கதக்கு பிறகு உன்னுடைய உடம்பு வச்சு நாடுவன் அப்படின்னு. உடனே இன்னொரு கையில வெண்ணெய். இப்படி நாட்டியமாடி வெண்ணெய் வாங்கிக்கிறது, கேட்டு வெண்ணெய் வாங்கிக்கிறது. எதுக்காக போய் திருடன்? திருடிதான் வெண்ணெய் வாங்கணுமா? எதுக்காக இப்படி திருடினான் அப்படின்னு கேள்வி எழுகிறது அவ்விடத்துல. அப்ப அதர்மத்தை செய்தவன் அல்லவா, அவனை போய் தர்மத்தின் தலைவன் சொல்ல முடியுமா? கேட்டா இது அதர்மத்திலே சேராது. ஏன் அப்படின்னா இவன் திருடினது திருட்டுனே சொல்ல முடியாது. வெண்ணையை திருடினான்றது திருட்டுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லா பதார்த்தங்களும் அவனுடையதல்லவா. எல்லா பதார்த்தங்கள்லாம் எப்படி இருக்குன்னா எல்லாம் அவனுடையதாக இருக்கிறது. எல்லா வஸ்துக்களும் அவனுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் தலைவன் அவனாக இருக்கிறான். அவனுடைய வஸ்துவை அவன் எடுத்துக் கொண்டான். இதை போய் திருட்டுன்னு சொல்ல முடியுமா? காலத்துல பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார், பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் ஒரு ஆச்சாரியர் எழுந்தருள் இருந்தார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திவதேசங்கள், இந்த திவதேசங்களை எல்லாம் சேவிச்சுட்டு வந்தார். 108 திருப்பதி அந்தாள், 108 திவதேசத்துக்கும் அற்புதமா பாசுரங்கள்லாம் பாடுகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் காஞ்சிபுரத்தில் திவதேசங்கள்லாம் சேவிச்சுட்டு வந்தார். ஒரு பெருமாள் சன்னதி வாசல்ல நின்றார். என்ன இந்த பெருமாளினுடைய பேர் என்ன கேட்டார். இடத்துல அந்த ஊர்ல இருக்கிறவாள பெருமாள் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவர்கள் தெரிவித்தார்கள், கல்வன். பெருமாள் பேர் என்னன்னா கட்சி கல்வன், கட்சியில திருடன் அப்படின்னு. உடனே பாசுரம் பாடினார் அவ்விடத்திலே. கண்டே முன் தொண்டாம் பழவுயிரை என்னதென்னு கொண்டேனை கல்வனென்னு கூறாதே, மண்டலத்தோர் புல்வாய்ப்பிழந்த புயலே உன்னை கட்சி கல்வா என்று கூறுவது என் கண்டு. புதமா பாசுரம் பாடினார். பண்டேம் தொண்டாம் பழ உயிரை. பெருமான என்ன ஆச்சரியம் இது, ஒன்ன போய் திருடன்றாளே. உண்மையிலேயே திருடன் யார் தெரியுமா? நாங்க தான் திருடு. பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை, நாங்கள் எல்லாம் திருடர்கள். என்ன திருடு? பழ உயிர், உள்ள இருக்கக்கூடிய உயிர்ன்றது எதுனா ஆத்மா. அந்த ஆத்மா இருக்கிறது, அந்த ஆத்மா உனக்கு அடிமை, உனக்கு அடிமைப்பட்டது அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை இவ்வளவு காலம் நாங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தோம்? இந்த ஆத்மா யாருக்கும் அடிமை அன்று, இது சுதந்திரன். இது சுதந்திரன். ஆத்மா சுதந்திரன்னா என்ன? நாங்கள் எல்லோரும் சுதந்திரர்களாக இருக்கக்கூடியவர்கள், எம்பெருமானுக்கு அடிமை அன்று, அடிமை அன்று அப்படின்னு இவ்வளவு காலம் நினைச்சிட்டு இருந்தோம். இது என்னன்னா இது திருட்டுதானே. ஆத்மாபகாரமாவது சுதந்திரம் என்கிற நினைவு இருக்கிறார். ஆத்மாபகாரம்னா என்ன? சுதந்திரம் என்கிற நினைவு இருக்கே, அதான் ஆத்மாபகாரம். எப்படி சுவாமி? அது என்ன சுவாமி திருட்டாம்? திருட்டுனா என்ன? இன்னொருத்தருடைய வஸ்துவை நம்முடைய வஸ்துன்னு சொல்லும். மற்ற பேருடைய வஸ்துவை நம்முடைய வஸ்துன்னு சொன்னா அது திருட்டு. ஆத்மான்றது எம்பெருமானுக்கு அடிமைப்பட்ட வஸ்து. அப்படிப்பட்ட வஸ்துவை நம்முடைய வஸ்து அப்படின்னு சொன்னா என்ன? அது திருட்டுதானே. பெருமானுக்கு அடிமையான வஸ்துவை நமக்கு அடிமை அப்படின்னு சொன்னா அது திருட்டு. அந்த திருட்டை தான் நாம் எல்லோரும் பண்ணியிருக்கோம். எம்பெருமானுக்கு ஆத்மான்றது அவனுடைய கௌஸ்துபஸ்தானத்தில் இருக்கக்கூடியது, விலமதிப்பட்டதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆத்மா அதை நம்முடையது நம்முடையதுன்னு சொல்றதுனால எல்லாரும் திருடர்கள். காரணம் உண்மையிலேயே நாம தான் திருடிருக்கோம், நாம தான் திருட்டு பண்ணியிருக்கோம். ஆனால் என்னன்னா என்னதென்று கொண்டேனை கல்வன் என்று கூறாதே. யாரும் தங்களை தாங்களே திருடன் யாராவது சொல்லுகிறாங்க. நான் தான் திருடன், நாங்க தான் திருடன் சொல்றாங்க. எங்களை யாரும் திருடன் சொல்றாங்க, ஒன்ன போய் திருடன்றான். மண்டலத்தோர் புல்வாய்ப்பிழந்த புனிதா
உன்னை கட்சி கல்வா என்று கூறுவது என் கண்டு. உன்னை போய் கள்ளன்றாரு. நீயா கள்ளன்? உண்மையிலேயே திருட்டு என்ன? திருட்டுன்னா மற்ற பேர் பதார்த்தத்தை எடுப்பதல்லவா திருட்டு. தன்னுடைய பதார்த்தத்தை தானே எடுத்துட்டான். அந்த வெண்ணையை திருடுறது தன்னுடைய பதார்த்தத்தை தானே எடுத்துக்கொண்டான். அதை போய் திருட்டுன்னு சொல்ல முடியுமா? ஒரு காலத்திலையும் சொல்ல முடியாது. அதை அதர்மம்னே சொல்ல முடியாது. ஆனால் சுவாமி எல்லாம் சொன்னாலும் எம்பெருமான்ற நிலைமைக்கு சேர தன்னுடைய பதார்த்தத்தை தானே எடுத்துட்டான்னு சொல்லலாம். ஆனால் அவதார பிரயுக்தமாக பார்த்தால் கண்ணன் மனிதனாக வந்து பிறந்திருக்கும். பிறந்ததற்கு சேர கண்ணன் மனிதனாக இருக்கிறார். அப்படிப்பட்டவன் இன்னொருத்தர் வீட்டில் போய் வெண்ணெய் எடுத்து சாப்பிடும். அதுவும் அவர்களுக்கு தெரியாமல் விதிக்கிறார். அவதாரத்துக்கு சேர அது திருட்டுதான். என்னதான் எம்பெருமானுடைய நிலைமை, எம்பெருமானுக்கு எல்லா அடிமைப்பட்டது, எல்லா வஸ்துக்களும் அவனுடையது, இதெல்லாம் சொன்னாலும் அவதாரத்துக்கு சேர திருடினானா இல்லையா? கண்ணன் திருடனா இல்லையா? அப்ப அவன் அதர்மம் பண்ணவன் தானே சொல்ல முடியும். எப்படி அவனை தர்மத்தின் தலைவன் சொல்லுவது? நீங்கிற கேள்வி ஏற்படும். கண்ணன் திருடினான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் திருடினதற்கு அதுவே தர்மம். அவன் திருட்டே, அவனுடைய திருட்டே தர்மத்திலே போய் முடிகிறது. ஏன்? அவன் திருடினானே அதற்கு 2 காரணங்கள் உண்டு. உண்மையிலேயே வெண்ணையில ஈடுபாடுன்னா நேரா வாய்ட்ட கேட்டாலே கொடுத்துருப்பா. ஆனா அவன் திருடினதற்கு 2 காரணங்கள் உண்டு, முக்கியமான காரணங்கள். என்ன காரணம்? ஒரு காரணம், தன்னுடைய திருட்டினாலே எல்லோரையும் ஈடுபடுத்த வேண்டும். மற்ற பேரினுடைய மனசு இருக்கே அதை திருடணும். அதுக்காக திருடினான். பெருமான் திருடறதுக்கு காரணம் என்ன? கண்ணன் திருடினான்றதுல எல்லாரும் ஈடுபடணும். எல்லாரும் என்ன அறிந்திருக்கிறார்கள்? லோகத்தில விஷயத்துல ஈடுபாடு இருக்கோ, சம்பிரதாயத்துல ஈடுபாடு இருக்கோ இல்லையோ, எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு? கண்ணன் வெண்ணையை திருடினான். தெரியாதவர்களே கிடையாது. ராமாயணம் தெரியறதோ இல்லையோ, ராமன் ராவணனை கொண்டாண்டது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? குழந்தையிலேயே சொல்லி கொடுத்துடும், கண்ணன் வெண்ணையை திருடினான். இன்னைக்கு இடத்துல கண்ணனுக்கு ரொம்ப கண்ணன் தின்னும் பண்டம் என்ன கேட்டா எல்லாரும் வெண்ணெய். குழந்தையிலிருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய சமாதானம் அல்லவா? அதனால எல்லாருக்கும் கண்ணன் வெண்ணையை திருடினான்றது லோகத்திலே பிரசித்தமாக இருக்கிறது. எல்லாரும் அதை தெரிவிக்கிறார்கள். பிற்பாடு உள்ள சரித்திரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் மற்ற பேருக்கு தெரியும். கண்ணன் பாண்டவர்களுக்காக காரியம் பண்ணான், யுத்தம் பண்ணான், சாரதியாக இருந்தான், பார்த்த சாரதியா இருந்தான், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமாண்ணா? எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது. ஆனால் வெண்ணையை திருடினான்றதை அறியாதவர்களே கிடையாது. எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே எல்லோரும் ஈடுபட வேண்டும் என்கிறபடினால்தான் என்ன பண்ணான்? வெண்ணையே திருடினான். அது மட்டுமல்ல, வெண்ணையை திருடினதன் காரணம் என்னன்னா அடியார்களுடைய ஹிருதயத்தை திருட வேண்டும். இப்படி கூட திருடினானா சுவாமி? யார் ஹிருதயத்தை திருடினான்? என் ஊர் ஆழ்வார் நம்மாள். அவர் ஹிருதயத்தை திருடினார். நம்மாழ்வார் எப்படி ஈடுபடுகிறார்? ஆச்சரியம். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம்மரும் பெறலடிகள் மத்துரு கடவெண்ணை களவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே. ஆச்சரியம். மத்துரு கடவெண்ணை களவினில், மத்துரு கடவெண்ணெய் கடைந்தாள். தாயார் கடைந்த காலத்திலே வந்த வெண்ணெய் என்ன பண்ணான்? களவாடினான், திருடினான். திருடினபடியால் என்ன ஏற்பட்டது? இந்த திருடினான்ற விஷயத்தை நினைத்தாரோ இல்லையோ அதிலேயே ஈடுபட்டுட்டார். அதிலேயே மனதை கொடுத்தார் சுவாமி நம்மாழ்வார். கடவினில் உறவிடையா புண்டு எத்திரம். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! லோகத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் போய் ஒரு வெண்ணையை திருடினான். என்ன ஆச்சரியம் என்று ஆழ்வார் ஈடுபட்டார். இப்படி பிற்பாடு பிறந்த ஆழ்வார்கள் அவர்கள் எல்லாம் ஈடுபடணும். அதுக்காகத்தான் வெண்ணையை திருடி. இப்பொழுது வெண்ணையை திருடறதுக்கே காரணம் என்ன? அந்த காலத்துல வெண்ணையை திருடுறதுக்கு காரணம் என்ன? பிற்பாடு இப்போ பிறகு போற ஆழ்வார்கள் அவர்கள் மனதை அபகரிக்க வேண்டும், அவர்கள் மனதை திருட வேண்டும். அப்பதான் என்ன பண்ணுவான்னா அவர்கள் நம்ம இடத்துல ஈடுபடுவா, பாசுரங்கள்லாம் பாடுவா. அந்த பாசுரத்தை கேட்டு லோகத்திலே அதை எல்லோரும் அனுசந்திப்பார்கள். அதனால லோகத்துல எல்லாரும் வாழ்ந்து போவார்கள். லோகத்துல எல்லாருக்கும் வாழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக அல்லவா திருடினான். அப்போ திருடினது இருக்காருன்னா பிற்பாடு ஆழ்வார்களுடைய ஹிருதயத்தை அபகரிப்பதற்காக. அடிக்கா ஒரு தெரியப்பது இல்லை, ஒரு திருடன், இந்த திருடன் பெரிய ஒரு சுரங்கம் போட்டான். எங்க சுரங்கம்னா கும்பகோணம். கும்பகோணத்துல ஒரு நகைக்கடை இருக்கு. கடையில் நிறைய பெரிய நகைக்கடை, நிறைய தங்கமெல்லாம் வச்சுட்டு இருக்கா. தங்கம், வைரம், வைதூரி எல்லாம் இருக்கு. கொள்ளையடிச்சா வாழ்க்கை பூரா நிம்மதியா இருக்கலாம். அதில் கும்பகோணத்துல திருடர். கும்பகோணத்துல இப்படி திருடர் நகைக்கடையை நேரா போய் திருடினா நான் போட்டுருவோம், மாட்டிட்டுருவோம், போலீஸ் பிடிச்சும் போடுவான். இதனால எப்படி திருடா? எங்கே ஏதாவது சுரங்கம் போடணும். சுரங்கம் போட்டு அடிவடியா தோண்டிட்டே போகும்.
தோண்டிலே போய் கடை வரைக்கும் போய் கடையில் அடியிலிருந்து இருக்கக்கூடிய அடியிலிருந்து தோண்டின்னு உள்ள போய் எல்லாத்தையும் திருடி கொண்டு உள்ளான் அப்படின்னு நினைச்சான். திருடு சுரங்கம் போடணும்னு நினைச்சவன் எங்க சுரங்கத்தை தோண்ட ஆரம்பிச்சான். என்ன கும்பகோணத்திலேயே தோண்டினா மாட்டிப்போம், அதனால கல்கட்டாவில் தோண்டலாம். கல்கட்டாவில் சுரங்கம் போட ஆரம்பிச்சான். நான் கல்கட்டாவிலேருந்து சுரங்கம் போட்டுன்னு வந்தால் தான் தெரியாது, அங்கேருந்து சுரங்கம் போட்டுன்னு வந்து எதுக்குன்னா கும்பகோணத்தில் இருக்கிற நகைக்கடையை திருடுறது. கும்பகோணத்தில் இருக்கிற நகைக்கடையை திருடுறதுக்கு கொல்கட்டாவிலேருந்து சுரங்கம் போட்டேன். நீங்க வேடிக்கையா ஒன்று தெரிய போதுண்டு. அதை போல எம்பெருமான் எப்போ பிறங்கள் ஆழ்வார்கள் பிறந்து அதுக்கப்புறம் பல வருடம் கிடைத்து பிறக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் ஹிருதயத்தெல்லாம் திருடன்னு எப்பொழுதோ தான் வெண்ணையை திருடினான். சரி, ஹிருதம் வெண்ணையை திருடினான். அப்படி வெண்ணையை திருடினதோடு மட்டும் நிற்கவில்லை. அதற்கு பிற்பாடு என்ன, வெண்ணையை திருடினதுக்கே காரணம் என்ன, அப்பதான் அம்மா கையில அடி வாங்க முடியும். தாயார் மற்ற ஊர்ல இருக்கிறவர்கள் அப்பதான் அடிப்பார். நேர போய் வெண்ணெய் வாங்கி சாட்டா அவ திட்டுவார்கள். அவர்கள் அடிப்பார்களா, இவனை கட்டுவார்களா? உரலோடு கட்ட மாட்டாங்க. திருடினான்னு சொன்னால் அல்லவா இவனை கட்டுவார்கள். அதனால என்ன பண்ணான்னா அதற்காகத்தான் திருடினான். திருடனுக்கே இருக்கா. இன்னொரு காரணம் என்ன, திருடினதற்கு முதல் காரணம் அடியார்களுடைய ஹிருதயத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்கா. இன்னொரு காரணம் தான் பரம சுலபன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்கா. தன்னுடைய சௌலபியத்தை எப்படி காட்டுவது? சுலபன் தான், எல்லாரும் பற்றலாம், எல்லோரும் நம்மை அனுபவிக்கலாம் என்பதை எப்படி காட்ட முடியும்? நான் பரமசுலபன்றதை எப்படி காட்டுறது? அர்த்தம், ஒரு பெண் பிள்ளை அவள் கட்டவும் அடிக்கவும் கட்டுப்பட்டு நிற்கிறான். இதற்கு மேல என்ன காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்ணையே திருடினான். எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே. என்ன எளிவு, என்ன எளிவு, என்ன சௌலபியம்! தாயார் கட்டவும் அடிக்கவும் கட்டுப்பட்டு இருந்தானே, அதனால எம்பெருமான் காட்டியது என்ன? தாயாருக்கு என்ன இருந்தது, யசோதைக்கு என்ன இருந்ததுன்னா இந்த பீதி இருந்தது கண்ணனிடத்துல. இந்த ஈடுபாடோட கூடியிருந்தால் யசோதை பிராட்டி, அந்த ஈடுபாடு இருந்தா போதும். ஈடுபாடு இருந்தால் நாம் கட்டலாம், பெருமானை கட்டலாம். பார்த்தசாரதி நமக்கு கட்டுப்பட்டு நிற்கிறார். என்ன வேண்டும்? பக்தி வேண்டும். எட்டினோடிரண்டெரும் கையித்தினால் மனம் தனை கட்டி வீடியாது வைத்த காதலின்பமாகுமே. திருச்செந்தவிருத்தத்திலே தெரிவித்தார் திருமணி செப்பிரான். எட்டினோடிரண்டெனும் கையிற்று, கையில் எட்டினோடு 2, 8 2 சேர்த்தால் 10. 10 என்பது பக்தி. 10ன்றதே தமிழ்ல பக்தின்னு வருது, அது பக்தி என்று கிடைக்கிறது. அந்த பக்தியாலே அவனை கட்டிவிடலாம். கட்டுறதுக்கு என்ன வேணும்னா பக்தி இருந்தால் போதும், அதற்கு மேலே வேண்டியதில்லை. காலத்துல கண்ணன் தூது நடக்கிறேன்னு கிளம்பினான். தூது பாண்டவர் இருக்கா, தூது நடக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் போய் தூது என்ன விஷயம் சொல்லணும் சொல்லுப்பா அப்படின்னு தர்மபுத்திரன் கிட்ட கேட்டான், பீமன் கிட்ட கேட்டான், அர்ஜுனன் கிட்ட கேட்டான், நகுலன் கிட்ட கேட்டான். கடைசியில சகாதேவன் நின்றுறது. சகாதேவன் இடத்துல வந்து, சகாதேவா தூது நடந்து போய் என்ன சொல்லணும், நான் கௌரவர்கள் இடத்துல என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அவன் சகாதேவன் தெரிவித்தான், கண்ணா நீ ஒன்னும் சொல்ல வேண்டும், நீ தூது நடக்காமல் இருந்தாலே போதும், யுத்தம்லாம் நின்றுடும். நீ தூது போனால்தான் யுத்தம் வரும். உன்னை பிடிச்சி ஓரத்துல கட்டி போட்டுட்டா, ஒரு தூணோட சேர்த்து உன்னை கட்டி வச்சோன்னா ஒரு யுத்தமும் நடக்காது. நான் சகாதேவன் அதேவன் ரொம்ப புத்திசாலி, புத்தி கூர்மையோட கூடி இருக்கக்கூடியவன். உன்னை பிடிச்சி கட்டி வச்சுட்டா யுத்தமே வராது, யுத்தமெல்லாம் நின்று போயிடும் அப்படின்னு பார்த்தான். கண்ணன் பார்த்தான், கேட்டா என்ன சகாதேவா இப்படி சொல்றேன், நானே சமாதானம் பேசணும்னு தூது நடந்து போயிட்டு இருக்கேன், ஓ என்ன போய் பிடிச்சி கட்டணும்ன்றியே அப்படின்னு கேட்டேன். மாமா நீ எதுக்கு போறன்றதெல்லாம் தெரியும், யுத்தத்தை நடத்துறவனே நீதான், அதனால உன்னை பிடிச்சி கட்டினால் யுத்தம் நின்றுடும் அப்படின்னு. அண்ணன் கேட்டான், என்னை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டான். கேட்டவாறே சகாதேவன் தெரிவித்தான், நீ அமைத்து கொடுத்தால் நான் கட்டுவேன், நீ அமைத்து கொடுத்தே ஆனால் நான் கட்டுவேன், கட்டு பார்க்கலாம் அப்படின்னு தெரிவித்தார். சகாதேவனுடைய மணக்கண்ணிலே ஒரு பெரிய மரகத மாளிகை இது தெரிந்தது. அந்த மரகத மாளிகையிலே கண்ணன் அவன் அங்கும் இங்கும் ஓடினான். பின்ன காலத்தில் சகாதேவன் என்ன பண்ணான்னா பக்தியாலே பெருமானத்தில் மிகுந்த பக்தியை காட்டினான், மிகுந்த ஈடுபாடோடு அவனை இணைத்தான். இணைத்து என்ன பண்ணான், பக்தியாலே கட்டிவிட்டான். மரகத மாளிகையிலே ஒரு தூணோடே சேர்த்து கட்டினான். அப்பிடத்திலே கண்ணபிரான் பாடு பார்த்தான். சரி, பூமி பாரத்தை குறைக்கிறாய், அதுக்காகத்தான் யுத்தத்தை நடத்துகிறாய் என்பது தெரியும் சென்றுவானு தெரிவித்து சகாதேவன் அனுப்பினான். அற்புதமான விருத்தாந்தம். பக்தி இருந்தால் போரும்னா அதாலே அந்த பக்திக்கு கட்டுப்படுகிறான் என்பெருமான். அதை காட்டிக்கொண்டல்லவா இருந்தான். அவன் என்ன கயிற்றுக்காக கட்டுப்பட்டான், கயத்தை அவுத்துக்க முடியாத,
நம்முடைய கைத்தையெல்லாம் அவிழ்க்கக்கூடியவன், நம்முடைய சம்சாரமாகிற பிணைப்புகளை எல்லாம் அவிழ்க்கக்கூடியவன். அவனுக்கு யசோதை கட்டின கயிறு, அதை அவுகிறது பெரிய கஷ்டமா? ஒன்றும் கிடையாதுன்னா. இருந்தாலும் எதுக்காக கட்டுப்பட்டு நின்றான்? என்னிடத்திலே பக்தி செலுத்தினீர்களே ஆனால் என்னை நீங்கள் கட்டலாம், உங்களுக்கு நான் வசப்பட்டவன், உங்களுக்கு நான் கட்டுப்பட்டவன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அக்காலத்திலே கட்டுப்பட்டு நின்றான். அற்புதமான நம்முடைய பூர்வர்கள் காட்டுகிறார்கள். அதான் அழகாக பண்ணார். எளிவரும் இயல்பினன் நிலவரம் பிளவர விரப்பா இதில் ஈடுபட்டார். 6 மாசம் போயிட்டு வந்துட்டார். 6 மாசம் வாங்கி விழுந்தார். 6 மாசம் கழிச்சு எழுந்தார். ஆழ்வார் எழுந்த உடனே எதிரில் மதுரை ஆழ்வார் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு மூச்சியே பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தார். இந்த ஆழ்வார் இப்படி கவுந்துட்டாரு, பாட்டு பாடிட்டே இருந்தார். அப்படியே சாஞ்சு விட்டார். அவ்வளவுதான். 6 மாசம் பேச்சு மூச்சே இல்லை. ஆனால் சொல்லிட்டே இருந்தார். ஆரம்பிச்சார். 20 பாட்டு தானா பாடினார். 3 பிரபந்தம் பாடினார். திருவாய்மொழி 1000 பாசுரம் பாட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார். சொன்ன ஆரம்பிச்சவர் 20 பாட்டு பாடினார். பாடின உடனே அவ்வளவுதான், கண்ண முடினவர் தான். 23ஆம் பாசுரம் பாடினார். கண்ண முடினவர் தான், திறக்கவே இல்லை. 1000 தானே, பாட்டு பாடுவாரோ அப்படின்னு எதிரில் உட்காந்துட்டே இருக்கார். நித்தியம் அவரே ஒரு மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கார். இவரா ஒன்றும் எழுந்திருக்கிற மாதிரியே தெரியல. இவர் தியானத்தில் போயிட்டாரா இல்லை தூக்கம் ஒன்று விட்டா தூங்கிட்டாரா? அழுவார் மாட்டேங்கிறது, சாப்பிட்டு தூங்கிட்டாரா? இவர் சாப்பிடவும் மாட்டார், சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு எதிரில் இப்படியும் உட்காந்துட்டே இருக்கார் பொறுமையா. 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆன உடனே எழுந்திருந்தார். எழுந்திருந்து 6 மாசம் ஆயிடுத்து, எங்க விட்டேன் கேட்டார். அவரிடத்துல முதல்கவி ஆழ்வாரை பார்த்து கேட்டார். நல்ல வேலை முதல்கவி ஆழ்வார் எதிரில் உட்காந்துருந்தாரோ பழிச்சு. ஆழ்வார் இருந்ததுனால 6 மாசம் முன்னாடி எங்க விட்டார் அப்படின்றத அவர் ஞாபகம் சொல்லிருந்தார். நாம இருந்தா நீர் எங்க விட்டீர்னு நீர் தான் சொல்லணும். நானும் உங்களோட சேர்ந்து தூங்கிட்டேனே, நீராவது 6 மாசம் தூங்கினீர். நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே தூங்க ஆரம்பிச்சுட்டேன். கடைசி பாசனம் பாடும்போதே நான் தூங்க ஆரம்பிச்சுட்டேன். இப்பதான் எழுந்தேன், நீர் சொல்லும் எங்க விட்டீர் அப்படின்னு நம்ம திருப்பி அவரையே கேட்டிருப்போம், ஆழ்வாரையே கேட்டிருப்போம். இல்லாம உத்தரகவி ஆழ்வார் ரொம்ப ஜாகிரதையா சொன்னார். எங்க விட்டீர்னு உடனே 10 அடியவர் கெளியவன் அப்படின்னு ஆரம்பிச்சு மொத்த பாட்டையும் சொல்லலை. சொல்லியிருந்தா என்ன ஆகும்னா மறுபடியும் கவுந்துருவேன். 10 கடவெண்ணை கடவில் உறவிடையா கொண்டு எத்திரம் உடனோடு இருந்து இருந்து ஏங்கிய எழிலே அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொன்னார்னா, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், எப்படி கட்டுண்டாரோ, எப்படி அடி உண்டாரோ அப்படின்னு அப்படியே உண்டுடுவேன். மறுபடியும் 6 மாசம் உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதான். அதனால மதுரகவி ஆழ்வார் ரொம்ப புத்திசாலி. வேற அவர் என்ன பண்ணார்னா, எளிவே அந்தாதி பிரபந்தமானபடியாலே எளிவே அதை மட்டும் சொன்ன உடனே ஆழ்வார் என்ன பண்ணார்னா, பார்த்தேன் தவறா சொல்லிவிட்டேன், எம்பெருமானுக்கு சௌலபியம் உண்டுன்னு தவறா சொல்லிவிட்டேன். அவன் சௌலபியமே வடிவெடுத்தம். அவனுக்கு சௌலபியம்ன்ற குணம் இல்லைன்னா, சௌலபியத்தாலேயே செய்யப்பட்டவன் பரமசுலபன். அவன் எளிவரும் இயல்பினன், சௌலபியமே வடிவெடுத்தவனாக இருக்கக்கூடியவன் ஆழ்வார் தொடங்கினார். அற்புதமான விற்த்தாந்தம் பார்க்கிறோம். விடத்திலே இப்படி தாயார் கட்டவும் அடிக்கவும் கட்டுப்பட்டு கொண்டு நின்றான் கண்ணன். ஆக வெண்ணையை திருடினதற்கு காரணம் என்ன? வெண்ணையை திருடினது அடியார்களுடைய நெஞ்சை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமன்று, என்னிடத்திலே ஈடுபாடோடே கூடியிருந்தால் அப்படிப்பட்டவர்கள் கட்டினாலும் அதற்கு நான் கட்டுப்பட்டிருப்பேன், நான் பரம சுலபன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக. அதனால இது எங்க போய் முடியறதுன்னா, இது தர்மத்துல போய் முடியுது. இது எப்படி சுவாமி தர்மம்? தர்மம்னா என்ன? தர்மம்னா மற்ற பேருக்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய காரியம் அல்லவா தர்மம். மற்ற பேருக்கு எது நன்மையை கொடுக்கறதோ அதுதான் தர்மம். இந்த காரியம் எப்படி மற்ற பேருக்கு நன்மையை கொடுக்கறது? எம்பெருமான் அவன் கட்டுண்டு நிற்கிறான், எம்பெருமான் பரமசுலபன் என்பதை அறிகிறார்கள். பெருமான் வெண்ணையை திருடினான்றதிலிருந்து என்ன அறிகிறார்கள்? அவன் பரமசுலபன் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். வெண்ணையை திருடினான், அவனுடைய சரித்திரம் என்ன? வெண்ணையை போய் திருடுவான். எல்லாருக்கும் தலைவன் வந்து ஒரு வெண்ணையை திருடினான். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அதிலே ஈடுபடுகிறார்கள் எல்லோரும். ஈடுபடுகிறபடியாலே அவர்கள் நல்ல கதியை போய் சேருகிறார்கள். பெருமாண்டத்துல இன்னும் விஷயத்துல ருச்சி ஏற்படுறது. கிருஷ்ணனுடைய சரித்திரத்தில் இருந்த அளவா ருச்சி ஏற்படுறது. அதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்றோம், கண்ணனுடைய சரித்திரங்களை சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுத்தா இன்னும் மேல இன்னும் கேட்கணும், இன்னும் கதைகளை எல்லாம் இன்னும் நிறைய கதைகள் கேட்கணும். அதுல ஈடுபாடு பிறக்கிறது. இப்படி எல்லோருக்கும் ருச்சி ஏற்பட வேண்டும், எல்லோரும் வாழ்ந்து போக வேண்டும் என்று எல்லோரினுடைய நன்மையின் பொருட்டு செய்த காரியம் கண்ணனுடைய திருட்டு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, கண்ணன் திருடினதே தர்மத்திலே போய் முடிகிறது. நான் திருடினான்றது அதர்மம் என்று, அதுவே தர்மம். என்ன? அது பிராணிகளுக்கு நன்மையை விளைவிக்கிறபடியாலே அப்படிப்பட்ட தர்மத்தை செய்தான் கண்ணன்.
சாமி இதோட நிறுத்தி இருந்தான்னா பரவாயில்ல, வெண்ணையை திருடினான் அதோட நிறுத்தி இருந்தான்னா பரவாயில்ல, அதோட நிறுத்தலை, கொஞ்சம் வளர்ந்து சிறு வயதுல வெண்ணையை திருடிட்டு இருந்தான், கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன ஆச்சுன்னா பெண்களை திருட ஆரம்பிச்சான். எல்லாம் பெண்களை எல்லாம் களவாட வேண்டியது, 25 லட்சம் பெண்கள் இருந்தா திருவாய்ப்பாடியில எல்லா பெண்களையும் திருட வேண்டியது, அவர்களோட ஆனந்த அனுபவத்தை செய்ய வேண்டியது, ஒன்னா ரெண்டா எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு திருட்டுக்கள் பெண்களோட அண்டாள் அண்ணா திட்டுறா. கஞ்சன் வளவைத்தவன் காரியுள் எள்ளில் விளைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்னவி கண்ணியரோமை, நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய், எங்களை இம்சை பண்ணணுன்றதுக்கே வந்திருக்க போல இருக்கு. எவ்வளவு இம்சை, இம்சை எங்களை இம்சை பண்ணணுன்றதுக்கே வந்திருக்க போல இருக்கு. கருத்தால எழுந்திருந்தோம், நீ வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் கோழி அழைப்பதன் நம் குடைந்து நீராடுவான் போந்தோம், ஆழியன் செல்வனெழுந்தான் அரவணமேல் பள்ளி கொண்டான், ஏழமையாத்தமும் பத்தோவி என்னும் பொய்கைக்கு வாரம் தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாய். காலங்காலத்தால எழுந்திருந்தோம், அண்ணன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி போய் குடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு நினைச்சோம். அதிகால வேலையில் எழுந்திருந்து அண்ணா கண்ணன் வரமாட்டான் அப்படின்னு கண்ணனுக்கு தெரியாத ஒரு பொய்கை, கண்ணனுக்கு தெரியாத ஒரு குளத்துக்கு போனோம், குளத்துக்கு போய் நல்லா குடிச்சுட்டு இருந்தா. அங்கே வந்து என்ன பண்ணா, இடையர்களுக்கு சேர வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி வச்சுட்டு குடிச்சுட்டு இருந்தா. எல்லாம் வஸ்திரத்தை எல்லாம் தூக்கி போயிட்டான், வஸ்திரத்தை எல்லாம் தூக்கின்பாய். அவ்விடத்துல எவ்வளவு தூர்த்த காரியங்கள், வஸ்திரத்தை எல்லாம் தான் நன்னா அணிஞ்சுட்டான். நான் வஸ்திரத்தை எல்லாம் கட்டினான் என்ன பெண்காய் வஸ்திரத்தை தான் தான்றே கோலம் கரியபிரானே குறுந்திடை கூற பணியாய் ஆச்சரியமா கொண்டாடுகிறான். வஸ்திரத்தை குடுக்குடுன்றே, வஸ்திரம் எனக்கு நன்னா இல்லையா கேட்டாங்க. என்ன பண்ணான், நான் புடவையெல்லாம் தான் கட்டிவிட்டான். வெங்காயத்துலேருந்து திருக்கின புடவையெல்லாம் அப்படி தலையில் அப்படி புடவையெல்லாம் அப்படி சிறப்பாக அப்படி சுற்றினா, அதுக்கு மேலே கையிலெல்லாம் புடவை, அந்த பக்கம் கையில் புடவை, எல்லாம் வசதி இடுப்பில் அறையில புடவை எல்லாத்தையும் கட்டுவிட்டான். இந்த விதமாக அப்படி எல்லாம் இது பார்த்தாலும் அப்படியே கண்ணனை பார்த்தா பரபோக சோபை, அப்படியே கருப்பாக கண்ணங்கரேன்னு இருக்கான் கண்ணன். அங்கங்கே பார்த்தா கலர் கலராக ட்ரெஸ்ஸு, உடம்பு முழுக்க ஒவ்வொரு கலர் புடவை, ஒவ்வொரு அவயவத்தில் ஒவ்வொரு கலர் முடி சாத்திட்டு ஆச்சரியமாக நிற்கிறான். இங்கே போனால் அன்னார்குடி இடத்துல போனால் ராஜகோபாலன், அன்னார்குடி ராஜகோபாலன் இருக்காரு. என்ன பண்ணுவான், இந்த ருக்மிணி பிராட்டியினுடைய புடவை இருக்கே அதையெல்லாம் கட்டின்னு வந்துடுவோம். வீதியில் வரக்கூடிய காலத்தில் வேட்டியில் வந்தானே கிடையாது. ஒரு நாள் என்ன பண்ணுவான், நான் புடவையெல்லாம் கட்டின்னு வந்துடுவேன். வெக்கமே கிடையாது, லஜ்ஜாஹீனனா இருக்கக்கூடியவன். சபையில் போகிறவன் புடவையாக கட்டின்னு போடுது, நான் வெக்கமே கிடையாது, புடவையெல்லாம் கட்டின்னு வந்துடுவான். போல புடவையெல்லாம் கட்டிண்டு உட்காந்துட்டு புடவையை கொடுக்குடுன்றே, நான் நீ எனக்கு நல்லா இல்லையா உங்களுக்கு போய் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே கண்ணா தெரிவித்தா, பெண்கள்லாம் தெரிவித்தா, கோலம் கரியபிரானே, அண்ணா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உன்னுடைய நிறத்துக்கு இருக்கே கரியபிரானேன்னு உன்னுடைய கருத்த நிறத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு, அதனால தான் நீ சாத்திட்டதை கொடுக்க வேண்டாம், குறுந்திடைக்கு உரபணியா நீ அணிஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் கொடுக்காதே, பக்கத்துல மரத்துல சில வஸ்திரம் வச்சிருக்கே அதை கொடுத்தால் போதும் என்று கேட்டார்கள். கடைசியில அத்தையும் கொடுக்கல, அத்தையும் கொடுக்காமல் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும், கையை எடுத்து கூப்பிட வேண்டும், 2 கையும் தலைமையில எடுத்து கூப்பிடுங்க, அப்பதான் கொடுப்பேன், மரத்து மேல ஏறி வாங்கும் அப்ப தரேன் சொல்லி ஒன்னும் வஸ்திரத்தையும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்குறோம். இப்படி அல்லவா பண்ணி போந்தான் அவன் செய்த தூர்த்த காரியங்கள். இதுக்கு ஒரு அளவு இருந்தோ, அத்திலிருந்து விளையோடு போம்பளை சேத்தோடிலிருந்து வளதுயிர்த்தை கொண்டு காத்தில் கடியனாய் ஓடியகம் துக்கு மாத்தமும் தாரானால் இந்த முத்தும் வளைத்திடம் பேசானால் இந்த முத்தும். அத்திலிருந்து விளையாடுவாங்க, விளையாடிட்டு இருந்தவாள் என்ன பண்ணா, சேத்தால் எரியுது, நல்லா சேத்தால் அடிச்சான். அதுல இருந்து விளையாடிட்டு இருந்த ஆத்தங்கரையில அந்தான் பெண்களை வந்தா சேத்தால் அடித்தான். வளைதுயிர்த்தை கொண்டு வளைகள் வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து என்ன பண்ணோம், கத்தில் கடியனாய் ஓடி, காத்த விட வேகமா ஓடி போயிட்டோம். வேற என்ன கண்ணன் எங்கன்னே காணும், அப்படி ஓடினார். இப்படி அல்லவா தூர்த்த காரியங்களை செய்து போனார். இதெல்லாம் எதுக்கு சாமி பண்ண, இந்த தூர்த்த காரியங்கள் எல்லாம் பண்ணமா, வெண்ணையை திருடினான், ஏதோ அடியார்களுடைய இதயத்தை அபகரிப்பதற்காக பண்ணான், வெண்ணையை திருடினான்னு சொன்னான். இதுக்காக பெண்களை திருடணும், இதுக்காக பெண்களோட இப்படி ஆனந்த காரியத்தை எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் அதர்மத்திலே போய் சேராதா, இதையெல்லாம் போய் தர்மம்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் அதர்மம் தான். பெண்களோட அவன் செய்த காரியங்கள் எல்லாம் எல்லாம் அதர்மத்திலே அல்லவா போய் முடிகிறது. இப்படி அல்லவா காரியம் பண்ணான் பெருமை, இதை என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி எழுகிறது. அற்புதமான சமாதானம் தெரிவிக்கிறார் குரத்தாழ்வான் தன்னுடைய அதிமானுஷஸ்தவத்திலே காட்டுகிறார். 53வது ஸ்லோகம் ஆச்சரியமான அர்த்தத்தை காட்டுகிறார். எத்தப்ரியம் ததிஹ புண்ணியம் அபுண்ணியமன்யத் நான்யத்தயோர் பவதி லக்ஷணமத்ர ஜாது தூத்தாயிதம் தவ ஹியக்கில ராசகோட்யாம் தத்கீர்த்தனம் பரமபாவனமாமனந்தி. ஆச்சரியமான ஸ்லோகம். அதிமானுஷஸ்தவத்திலேயே இதை போலே ஸ்லோகமே கிடையாது.
நம்முடைய பூர்வர்கள் அற்புதமாக எடுத்து காட்டுகிறார்கள். எத்தத் பிரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியம் அந்யது. அற்புதமான ஒரு டெபனிஷன் கொடுக்கிறார். புண்ணியம்னா என்ன, பாபம்னா என்ன, இதை அறிந்தாலே எது தர்மம் அதர்மம்ன்றது தெரியும். எது புண்ணியம் எது பாபம். புண்ணியம் என்பது எத்தத் பிரியம், பெருமானே உனக்கு எது ஆனந்தத்தை விளைவிக்கிறதோ அது புண்ணியம். புண்ணியம் புண்ணியம் தான் என்ன, எம்பெருமானுடைய மனதிலே ஏற்படக்கூடிய நினைவு, அதுக்கு தான் புண்ணியம்னு பேர், அதுக்கு தான் பாபம்னு பேர். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஒரு காரியம் பண்றோம், எம்பெருமானுக்கு அதனாலே ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆனந்தம் ஏற்பட்டால் அது புண்ணியம். எம்பெருமானுக்கு வருத்தம் ஏற்படுது, யோ சாஸ்திரத்துல இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமே, இதை போய் பண்றானே அப்படின்னு வருத்தம் ஏற்படுது. வருத்தம் ஏற்பட்டா அது பாபம். அவனுடைய நினைவிற்கு சேரத்தான் புண்ணியம் என்றும் பாபம் என்றும் பெயர் சூட்டுகிறோம். ஆனா எம்பெருமானுடைய நினைவுக்கு சேரத்தான் புண்ணியமோ பாபம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல பெருமானே இது எங்க இருந்து தெரியுது தெரியுமா? எத்திரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியம் அந்யத். எதெல்லாம் வருத்தமோ அதெல்லாம் பாபத்தை விளைவிக்கிறது. இதற்கு திருஷ்டாந்தத்தை வேற எங்கேயும் தேடிண்டே போக வேண்டாம். அந்யத்தையோ பவதி லட்சணம் அத்திரச்சாது. இது தெரியுமா திருஷ்டாந்தம்? அற்புதமான எக்ஸாம்பிள் காட்டினேன். பிடித்த வரிகளை தூர்த்தாயுதம் தவஹி அக்கில ராசகோஷ்டியம். பெருமானே எவ்வளவு தூர்த்த செயல்களை செய்தார், எவ்வளவு விளையாடின, எவ்வளவு தாழ்ந்த செயல்கள், கள்ளத்தனமான செயல்கள், அதர்மம்னு சொல்லப்பட செயல்கள், அதையெல்லாம் பண்ண இல்லையா? ராசகோஷ்டியம், அவருடைய பெண்களோட செய்தையே. எப்பொழுது செய்தார்? திருக்குறவ கோத்த காலத்திலே. திருக்குறவ கோத்த குறவையாட்சியரோடு கோத்ததும் குறவை அற்புதமாக அந்த பெண்களோடே அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவகா மாதவம் மாதவம் சாந்தனே நாங்கனா அற்புதமாக அன்ன பௌர்ணமி நிலவிலே யமுனை ஆத்தங்கரையிலே 2 பெண்களுக்கு நடுவிலே கண்ணன், 2 கோபிகைக்கு நடுவிலே ஒரு கண்ணன், 2 கண்ணனுக்கு நடுவிலே ஒரு கோபிகை. அப்படி மாற்றி மாற்றி கையை மாற்றி மாற்றி அப்படி கையை கோத்துண்டு ஆனந்தமா அவர்களோட ஆனந்த அனுபவத்தை பண்ண. நான் வெளியில சொல்லவே முடியாது. சொன்னாலே நான் என்ன இப்படி போய் பேசுகிறான், கண்ணனுடைய சரித்திரங்களை எல்லாம் இப்படி சொல்லுகிறானே, இதெல்லாம் பாபத்துல போய் சேருமோ? எல்லாம் இதெல்லாம் இந்த செயல்களை எல்லாம் பார்த்தா எல்லாம் அதர்மத்தை போல இருக்கிறதே. இதெல்லாம் சொன்னாலே பாபம் போல இருக்கு, சொன்னாலே பாபம் வந்துடும் போல இருக்கு. இந்த செயல்கள்லாம் செய்யறது இருக்கட்டும், கண்ணன் பண்ணான்னு சொன்னாலே பாபம் வந்துடும் போல இருக்கு, இப்படிப்பட்ட செயல்களா இருக்கு என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். கிடையாது. உண்மையிலே இந்த செயல்கள் எப்படி இருக்கக்கூடியது தெரியுமா? தூர்த்தாயுதம் தவஹியக்கில ராசகோஷ்டியாம் தற்கீர்த்தனம் பரமபாவனமாக மனந்தி. அதை கீர்த்தனம் செய்வதிருக்கிறதே, அந்த செயல்களை பற்றி எல்லாம் சொல்வதிருக்கிறதே, அது என்ன பண்ணுகிறதுனா பரமபாவன், பரம பரிசுத்தமாக ஆக்குகிறது எல்லோரையும். அதை சொல்லக்கூடியவர்களை என்ன பண்றது? பரிசுத்தமாக ஆக்குகிறது. யார் கண்ணன் ராசக்கிரீடை செய்தான், திருக்குறவ கோத்தான் அப்படின்னு சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் பரிசுத்தமாக ஆகிறார்கள். எல்லாம் பரிசுத்தமாக ஆகிறார்கள். இதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் என்னன்னா தர்க்கத்தை ஏற்படுகிறது, பரிசுத்தமாக ஆகிறார்கள். காலத்துல கேட்டான் பரீட்சித்து மன்னவன், சிவாவதன் சொல்லிட்டு இருக்க சுகபிரம்ம ரிஷி சொல்லுகிறார் பரீட்சித்து மன்னவனுக்கு 7 நாட்களுக்குள்ள சிவாவதத்தை சொன்னார காலத்திலே சுகபிரம்ம ரிஷி சொல்லக்கூடிய காலத்திலே பரீட்சித்து இந்த சரித்திரங்கள் எல்லாம் வரக்கூடிய காலத்திலே ஒரு இடத்துல கேட்டான், சுகபிரம்ம ரிஷியின் இடத்துல கேட்டான், சுகபிரம்ம ரிஷியே இப்படி சொல்லுகிறபடியால இப்படி கண்ணன் நிறைய பண்றான்னு சொல்லியே, இதெல்லாம் அதர்மம் இல்லையா? கண்ணன் இப்படி பெண்களோட திருக்குறவை கோத்தான், குறவை ஆட்சியரோடு கோத்தான், இப்படி பெண்களோட அனுபவத்தை பண்ணான், இவ்வளோ பெண்களோட அனுபவம் பண்ணான். ஒரு பெண்ணோட இருந்தான், அது தகுந்தது. ராமன் அப்படி இருந்தான், ஏகதார பிரதம், ஒரே பெண், ஒரு பெண்ணை கைப்பிடித்தான், இந்த பெண்ணோட தான் இருந்தான். நீ இருந்தால் அது தர்மம் விட்டுட்டு இப்படியா எல்லா பெண்கள் இவ்வளோ பெண்கள் பெண்களோட ஆனந்த அனுபவத்தை பண்ணான்னா இதெல்லாம் அதர்மத்தை போல இருக்கிறதே. இதெல்லாம் எப்படி கண்ணன் பண்ணான்? எப்படி இவன் பிறந்தது எதுக்காக? யதாயதாஹி தர்மஸ்யா கிளானிர்பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்யா தத் ஆத்மானம் சிருஜாமியம். இதல்லவா கண்ணன் சொன்ன வார்த்தை. இதுக்காக கண்ணன் வந்து பிறந்தேன்னு சொன்னான். அதர்மத்தை போக்கி தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக பிறந்தவன் கண்ணன். இப்பட்ட தானே தர்மத்தை அழிச்சுட்டான் போல இருக்கே சுவாமி, பண்ண காரியமெல்லாம் பார்த்தா அதர்மமா இருக்கே, இது எப்படி அவனுக்கு சேரும் அப்படின்னு கேட்ட உடனே சுகபிரம்ம ரிஷி அவர் தெரிவித்தார், சரி பாருபா பரீட்சித்து பண்ணவனே, இதெல்லாம் எம்பெருமானுக்கு அதர்மமாக ஆகவே ஆகாது. இதெல்லாம் யாருக்கு அதர்மம்னா நமக்குத்தான் இதெல்லாம் சேராதே தவிர, இதெல்லாம் நமக்குத்தான் பாபத்தை விளைவிக்குமே தவிர, இதெல்லாம் எம்பெருமானுக்கு எதுவுமே சேராது தெரிவித்தார்.
சொன்ன உடனே கேட்டாங்க, இப்படி சுவாமி இது இப்படி அதர்மன்றது இது பண்ணா அதர்மம் தானே, அது என்ன எம்பெருமானுக்கு போய் ஒட்டாத, பெருமான் அதர்மத்தை பண்ணான்னு ஆகாதா, கண்ணன் அதர்மத்தை பண்ணான்னு ஆகாதா கேட்டான். கேட்டவாறு அப்பொழுது அவர் தெரிவித்தார், சுகபிரம்மர்ஷி அற்புதமாக தெரிவித்தார். கிடையாதுன்னா சில பேர்லாம் சில மகாபுருஷர்கள் இருக்கிறார்கள், மகாபுருஷர்களுக்கு என்னதான் செய்தாலும் அவர்களுக்கு அதர்மம் என்பது ஒட்டவே ஒட்டாது. பெருமானுக்கு அதர்மன்றதற்கே அது ஒரு காலத்திலேயும் ஒட்டாது. எப்படி இருக்கக்கூடியது உடனே ஒரு திருஷ்டாந்தம் காட்டினார். யதா ருத்ர அப்புஜம் விஷம். அவ்விடத்துல ஸ்ரீபாகவதத்தில் இருக்கக்கூடிய சப்தம், அவ்விடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். பெரிய மகாபுருஷர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு காலத்திலேயும் பிரத்யவாயோ நவித்யதே என்று பெரிய புருஷர்களுக்கு இதை போலே தாழ்ந்த செயல்கள் இதனாலே ஏற்படக்கூடிய தோஷங்கள் அவர்களை சென்று சேர்வதில்லை. எதை போலே ருத்ரன் அவன் சமுத்திர மதனம் பண்ணினான். அதாவது எம்பெருமான் சமுத்திர மதனம் பண்ணின காலத்தில் அவ்விடத்திலிருந்து சமுத்திரத்தை கடைந்தான், பார்க்கடலை கடைந்தான். அதிலிருந்து விஷம் வந்தது, அலாகலம்னு சொல்லக்கூடிய விஷம் வந்தது. இந்த விஷத்தை எடுத்து கொடுத்தான். இந்த இடத்துல இந்திரனுக்கு கூட்டான், இந்திரா வாங்கிறியா, முதல் தீர்த்த வாங்கிறியாபா, விஷம் வாங்கிறியா அப்படின்னு கேட்டான். கட்ட உடனே இந்திரன், ஐயோ சுவாமி வேண்டவே வேண்டாம், கூடியே போயிட்டான். முதல் தீர்த்தமாக நீரே வச்சுக்க, வேண்டவே வேண்டாம், மற்ற பதார்த்தத்துக்கு மட்டும் எல்லாம் முன்னாடி இருந்தான். இது வேணும் அது வேணும், எனக்கு வேணும், எனக்குடு அப்படின்னு வந்தான். விஷத்தை எடுத்த உடனே ஓடியே போயிட்டான். ஐயோ விஷமா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு போயிட்டான். அப்பொழுது கூட்டான் பெருமான், வரீரா ருத்ரனே வாங்கிக்கிறீரா அப்படின்னு கேட்ட உடனே சரி அப்படின்னு வந்து சேர்ந்தான். ருத்ரன் வந்தார். அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே தெரிவிக்கிறார். அதனுள் கண்ணுதல், கண்ணை முதலிலே உடையவன், நெத்தியிலே உடைய ருத்ரன் என்ன பண்ணான், நஞ்சுண்ண கண்டவனே அவனுக்கு விஷத்தை கொடுத்தான். ஆரோகலம்னு கொடிய விஷம். என்ன அந்த விஷத்திலே அப்படியே புகை வரும், மேலே எல்லாம் அப்படியே புகை வரக்கூடிய விஷம். விஷத்தை எல்லாம் அந்த விஷத்தினுடைய காத்து இருக்கே, அதை முச்சிட்டாலே பிராணம் போயிடும். அப்படிப்பட்ட விஷத்தை என்ன பண்ணான், குடித்தான். குடித்து என்ன பண்ணான், கழுத்திலே தேக்கி கொண்டான். இல்லை கழுத்தில் அதை வைத்துக் கொண்டான். அதனால்தான் அவருக்கு நீலகண்டன்னு பேர் ஏற்பட்டது. நீலகண்டன்னு நிரார்கண்டத்தம்மானும் நிறநான்முகனும் இந்திரன் கரகொண்ட கண்டத்தான் அப்படின்னு கொண்டாடுகிறார் ஆழ்வார். கரகொண்ட கண்டம், கழுத்திலே கரை இருந்தது. இந்த விஷமானது கழுத்திலே படிந்தது. அந்த விஷம் இருக்கே, சாதாரண மனிதர்கள் தான் விஷமானது கொண்டு இருக்கும். ஆனால் ருத்ரனை என்ன பண்ணிட்டுன்னா அந்த விஷம் ஒன்றும் பண்ணவில்லை. ருத்ரன் என்ன பண்ணான், விஷத்தை கழுத்திலே தேக்கி வைத்துக் கொண்டான். அக்காலத்திலே சிவபெருமான். அதே போல்தான் விடத்து மகாபுருஷர்கள் அவர்களுக்கு சில தோஷங்கள் இருக்கே, அது தட்டவே தட்டாது. எப்படி விஷத்தினுடைய தோஷம் ருத்ரனுக்கு தட்டலையோ அதை போலே இந்த அதர்ம காரியத்தினுடைய தோஷம் அது கண்ணனுக்கு தட்டவே தட்டாது. காலத்திலேயும் தட்டாது. எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்டவன் ருத்ரன். யார்? எம்பெருமானாலே படைக்கப்பட்டவன். நாராயணாத் பிரம்மோ ஜாயதே, நாராயணாத் ருத்ரோ ஜாயதே, நாராயணாத் இந்திரோ ஜாயதே. வேதாந்தம் தெரிவிக்கிறது. நாராயணன் அவன் தான் என்ன பண்ணான், நாராயணாத் பிரம்மா ஜாயதே. நாராயணன் அவன்தான் பிரம்மாவை படைத்தான். பிரம்மாவை படைத்ததும் அவன்தான். ருத்ரனை படைத்ததும் அவன். மறுபடியும் சொல்லி நாராயணாத் ருத்ரோ ஜாயதே, மறுபடியும் சொல்றது. வாய் வலிக்க சொல்றது வேறு. நாம தான் என்ன பண்ணுவோம், நாராயணன் பிரம்மாவை படைத்தான், அவனே ருத்ரனை படைத்தான், அவனே இந்திரனை படைத்தான். தஸ்மாத்துன்னு சொல்லிட்டு போயிருக்கும். வேதம் என்னன்னா, வேதத்துக்கு பயம். தஸ்மாத்துன்னு சொன்னான், அதை வேற ஒரு ஏதாவது ஒரு தேவதையை போட்டுட்டா என்ன பண்றது? அவனேன்றது அவன் கிடையாது, அவனேன்றது நாராயணன் கிடையாது, அது வேற தேவதை அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா ஒவ்வொரு தடவையும் சொல்றது வேறு. நாராயணா பிரம்மா, அதாவது பிரம்மாவை படைத்தது நாராயணன், ருத்ரனை படைத்தது நாராயணன். எம்பெருமானாலே படைக்கப்பட்ட ருத்ரன் அப்படிப்பட்டவனுக்கே விஷத்தினுடைய தோஷம் தீண்டவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா எம்பெருமான் எப்படி இருக்கக்கூடியவன்? நேரா ருத்ரானையும் பிரம்மாவையும் சிருஷ்டித்தவனா இருக்கக்கூடியவன், தலைவனா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனுக்கு தோஷம்ன்றது சேரும், ஒரு காலத்திலேயும் சேராது. எப்படி இருக்கக்கூடியவன்? அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைக தான் பெருமானார் கொண்டாடுகிறார். அகிலஹேய பிரத்யநீக. அகிலஹே எல்லா தாழ்ந்தவற்றுக்கும் ஹேயத்துக்கும் எதிர்த்தட்டாக இருக்கிறார். எல்லா ஹேய குணங்களுக்கும் கெட்ட குணங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருக்கிறார். அதனால அதர்மன்றதற்கே எம்பெருமானிடத்திலே தட்டுவதே கிடையாது. அதனால இந்த காரியங்களினாலே அதர்மம் எம்பெருமான் விஷயத்திலே தட்டாது. அது மட்டுமன்று
இதை தர்மம் என்றும் தெரிவிக்கலாம். உடனே சொன்னார் சுகபிரம்மரிஷி, இந்த சரித்திரங்களுக்கெல்லாம் பிரபாவம் என்ன தெரியுமா? பரீட்சித்து மன்னவனே, இந்த சரித்திரத்தை பற்றி பேசுகிறபடியானே எனக்கு ஒருவேளை ஏதாவது தோஷம் இருந்தது தெரிவித்தால் கீழே நான் ஏதேனும் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ ஏதாவது ஒரு பெண்ணிடத்திலே தவறாக நினைத்திருந்தேன், ஒரு பெண்ணை தவறாக நினைத்திருந்தேன் அல்லது பெண்ணிடத்திலே தவறாக நடந்து கொண்டிருந்தேன், இப்படி எனக்கு ஒரு தோஷம் இருந்தாலோ அல்லது கேட்கிற உனக்கு வேற ஏதாவது ஒரு பெண்களிடத்துல தவறாக நடந்து கொண்டாய் என்று தோஷம் இருந்தாலோ எல்லா தோஷமும் போடும். இந்த சரித்திரத்தை கேட்கிறபடியாலே எம்பெருமானுக்கு தோஷம் இல்லைன்றது மட்டுமல்ல, நம்முடைய தோஷத்தையும் போக்குகிறது இந்த சரித்திரங்கள். அதனால்தான் தெரிவித்தார், தத்தீர்த்தனம் பரமபாவன மாமனன். கூறத்தாழ்வான் தெரிவித்தார், பரமஹான பரோமாஸ்மாதி பரமஹா. பரமம்னா இதற்கு மேம்பட ஒன்று கிடையாது, இதற்கு மேலே பரிசுத்தமாக ஆக்கக்கூடியதுன்னு ஒரு வஸ்துவே கிடையாது. என்ன பண்ணாலும் பரிசுத்தமாக ஆக்கக்கூடியதுன்றதே கிடையாது. நான் குளிச்சா பரிசுத்தமா இருந்தா, இல்ல வேற ஒரு காரியம் பண்ணா பரிசுத்தமா இருந்தா, இதெல்லாம் கிடையாதுண்ணா. எம்பெருமானுடைய சரித்திரம் இருக்கே, குரவகோத்தான் அப்படின்றத பேசினாரே, நாம் இதை போலே ஏதேனும் தோஷம் பண்ணியிருந்தா அந்த தோஷங்கள் எல்லாம் போய்விடுகிறது. அதுக்காக தோஷம் பண்ணோம்னு அர்த்தம் கிடையாது. இப்போ தோஷம் கண்ணனே சொல்லிவிட்டான், அவனுடைய சரித்திரத்தை கேட்டா போறோம்னா எல்லா தோஷம் போயிடும். பெண்களோட எல்லாம் கண்ணனை போல எல்லாம் காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு கடைசி காலத்துல ரிட்டையர் ஆனப்புறம் கண்ணனுடைய புறகோத்தை எல்லாம் கேட்டா எல்லாம் தோஷம் எல்லாம் போயிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதுக்காக சொன்னது என்ன, பிராகிருதத்தினாலே இந்த லோகத்திலே இருக்கிறபடியாலே இந்த லோக ஸ்வபாவத்துக்கு சேர ஏதேனும் தோஷம் பண்ணியிருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் தன்னடையை நீங்குகிறது இந்த சரித்திரங்களை சொல்லுகிறபடியாலேயும் கேட்கிறபடியாலே. அதனால்தான் ஆழ்வார்கள் இந்த சரித்திரத்தை எல்லாம் கொண்டாடுகிறார்கள். குறவையாட்சியரோடு கோத்ததும் குன்னமொன்னேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மத்தும் பல அரவில் வள்ளிப்பிரான் தன்மாய விலகலையே அலத்தி இரவு நண்பகலும் தவிர்கிலம் என்ன குற நமக்கே. ஆழ்வார் தெரிவித்த மாய விலகலையே அவருடைய மாய சேஷ்டிதங்கள் இருக்கே, இந்த சேட்டையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அதர்மத்தை போல இருக்கு பார்க்கறதுக்கு. உண்மையே இவையெல்லாம் அதர்மமா கிடையவே கிடையாது, எல்லாமே தர்மத்திலே போய் முடிகிறது. ஏன் இதை சொல்லக்கூடியவர்களை எல்லாம் பரிசுத்தமாக ஆக்கிறதல்லவா. இதுக்காக எம்பெருமானுடைய பெண்களோட காரியம் பண்ணார். இதை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் பரிசுத்தத்தை அடைகிறார்கள், கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் பரிசுத்தத்தை அடைகிறார்கள். அதனாலே எல்லோருக்கும் நற்கதி ஏற்படுகிறது. மற்ற பேருக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியதல்லவா தர்மம். அதனாலே கடைசியில இவன் திருக்குறளை கோர்த்து பண்ண தூர்த்த செயல்களெல்லாம் பரம பாவன காரியங்களாக ஆகிறது. இவையெல்லாம் கடைசியில தர்மத்தை போய் முடியும். தர்மம்னா என்ன, புண்ணிய காரியங்கள்னு தெரிவித்தேன். புண்ணியம்னா எது புண்ணியம், இதுதான் மேலே சொன்னேன். எத்தத்ரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியம் அந்நியம். இது புண்ணியம், பெருமானுக்கு ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியது புண்ணியம். பெருமானுக்கு எது ஆனந்தத்தை விளைவிக்கிறது? குறவை ஆட்சியரோடு கோர்த்தானே, பெண்களோட எல்லாம் கோர்த்து ராசக்கிரீடை செய்தானே, விளையாடினானே, அது எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை விளைவிக்கிறது. அதனாலே அது புண்ணியம். அதை பற்றி பேசுகிறார்கள் மற்ற பேர்னா, அதை கேட்பது எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை விளைவிக்கிறது. அதனாலே அது புண்ணியம். இதெல்லாம் புண்ணியமாக இருக்கிறது. எம்பெருமான் புண்ணிய காரியம் பண்ணலன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் பண்ணதெல்லாம் இந்த புண்ணியத்தில் போய் முடிகிறது. எம்பெருமானுக்கு ஆனந்தம் அல்லவா ஏற்படுகிறது. அதனாலே இவையே தர்மம்னு சொல்லலாம். எம்பெருமான் கண்ணன் அதர்மம் பண்ணார் என்பதே கிடையாது, எல்லாம் தர்மத்தில் போய் முடியாது. சுவாமி ஏதோ வெண்ணையை திருடினான் பெண்களை திருடினான்னா இப்படி சொல்லிவிடலாம். பொய் சொன்னானே, இது என்ன சொல்லுது? அவ்வளோ பொய். பிறந்ததிலிருந்து பொய் நம்பி அல்ல பேர் வச்சுட்டார். பொய் நம்பினே பேர் வச்சு வாயத்திறந்தா பொய்ன சொல்லாதவே கிடையாது. மெய் போலும் பொய் வல்ல, மெய் போலும் பொய் வல்ல, மெய்ய போலவே பொய் சொல்லுவது தெரிவிக்கிறார். மாலாய் பிறந்த நம்பியை மகளே செய்யும் மலாடனை எல்லா பொய்கள் உரைப்பானை இங்கே போல கண்டீரே தெரிவிக்கிறார். ஆண்டான் எல்லா பொய்கள் எவ்வளோ பொய், பொய் வாயத்திறந்தா பொய், அப்படி எவ்வளோ பொய்னா அப்படி பொய்யை சொல்லி தெரியக்கூடியவன் கண்ணன் அல்லவன். பொய்யெல்லாம் சொன்னாரு. இந்த பொய்யெல்லாம் சொல்றது அப்ப என்ன சொல்றது கேட்டேன். மொழியே என்னன்னா, இந்த பொய்யெல்லாம் எதுக்காக தெரியுமா சொன்னான்? கிருஷ்ணாவதாரத்திலே பொய் சொன்னதற்கு காரணம் என்ன? பொய் சொன்னாலும் பொய் சொல்லியாகிலும் அடியார்களை ரட்சிப்பேன் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கிருஷ்ணாவதாரத்தில் பொய் சொன்னான். கிருஷ்ணாவதாரத்தில் சொன்ன பொய்களெல்லாம் எதுக்காகனா, நான் பொய் சொல்லவும் தயாரா இருக்கேன். எதுக்காக? அடியார்களை ரட்சிப்பதற்காக. காலில் விழுங்கோ, காலில் விழுந்தீர்கள்னு சொன்னான். உங்களுக்காக நான் பொய் சொல்லவும் சித்தமாக இருக்கிறேன் காட்டிக் கொடுக்கிறான். அதுதானே மேலே பார்க்கிறேன்.
அதில் மகாபாரதத்தில் எவ்வளோ பண்ணான், யுத்த காலத்திலே எவ்வளவு காரியங்கள் செய்தான். பொய் சொன்னான், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆயுதம் எடுத்தான், பகலை இரவாக்கினான். மன்னா அபிமன்யுவை கொன்ற காலத்தில் ஜெயத்ரதனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பகலை இரவாக்கினான். அவ்விடத்திலே பகல் இருக்கும்போதே இரவு இருக்கிறா போலே காட்டினான். இப்படி எவ்வளவு பொய்கள் சொன்னான். எல்லாம் பொய்யெல்லாம் சொன்னதுக்கா அர்ஜுனனுக்கா தாழ்ந்த தனஞ்சயற்காகி தாழ்ந்தான், அவன் காலிலே விழுந்தான் என்பதற்காக அவனுக்காக எல்லா பொய்களையும் சொன்னான். அதனால கிருஷ்ணாவதாரத்தில் பொய் சொன்னதே இருக்கா, பொய் சொல்லியாகிலும் அடியார்களை ரட்சிப்பேன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக ராஜபட்டர் அடிக்கடி தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. ராமாவதாரத்தில் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யும் ஆசிரியர்களுக்கு தஞ்சம். ஆசிரியர்களுக்கு எது தஞ்சம்னா ராமாவதாரத்திலே மெய். ராமாவதாரத்திலே பெருமான் சத்தியத்தையே சொல்லிட்டு இருந்தான், அது ஆசிரியர்களுக்கு தஞ்சம். கிருஷ்ணாவதாரத்திலே பொய், கிருஷ்ணாவதாரத்தில் என்னன்னா பொய் சொன்னானே அதுவும் ஆசிரியர்களுக்கு தஞ்சம். ராமாவதாரம் அது உயர்ந்த அவதாரம், கிருஷ்ணாவதாரம் நமக்கு இல்லைன்னா அது நம்முடைய அவதாரம் இல்லை, அது ஒரே அதர்மமாக சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு தள்ளக்கூடாது. அதிலே சொன்ன பொய்கள்னா அதுவும் ஆசிரியர்களுக்கு தஞ்சமாக இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் பொய்யே இல்லை, உண்மையிலே பார்த்தா அதெல்லாம் பொய்யே இல்லை. ஏன் அதெல்லாம் பொய்யே இல்லை? பொய்ன்றதுக்கு என்ன டெபனிஷன்? சத்தியம்னா எது சத்தியம்? சத்தியம் பூதயிதம் புரோக்தும் இதுவே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. சத்தியம்ன்றது பூதம், லோகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியதற்கு சத்தியம்னு பேர். லோகத்தை விளைவிக்கக்கூடியவருக்கு எது கெடுதலை விளைவிக்கிறதோ அதற்கு பொய்னு பேர். கண்ணன் சொன்ன பொய்களெல்லாம் என்னன்னா லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு நன்மை விளைவிக்கிறது. எப்படி நன்மை விளைவிக்கிறது? என்ன, அவர்கள் பற்றுகிறார்கள், எல்லாருக்கும் என்னை காட்டுகிறார்கள் பெருமான், என் காலில் விழுங்கோ, உங்களை பொய் சொல்லியாகிலும் ரட்சிப்பேன் என்பதை காட்டி கொடுக்கிறான் பெருமான். அதுக்காக அவ்வளோ பொய் சொல்றேன். அதனால அதெல்லாம் கடைசியில எதுல போய் முடிந்ததுன்னா லோகத்திலே உள்ளவர்களுடைய நன்மையிலே போய் முடிந்தது. அவர்கள் பற்றுவதற்கு ஹேத்துவாக போய் முடிந்தது, பற்றுவதற்கு காரணமாக போய் முடிந்தது. அதனாலே அது அதர்மம் என்று கண்ணன் பேசின பொய்யும் தர்மம். பேசின பொய்யும் அடியார்களுக்கு தஞ்சம், அடியார்கள் கண்ணன் பேசின பொய்யும் கொள்ளணும். ஏன்னா சத்தியத்தையே பேசக்கூடியவன் தான் இவன். நம்மை ரட்சிப்பேன்னு சொன்னா கட்டாய ரட்சிப்பன். எப்படி ரட்சிப்பண்ணா? பொய் சொல்லி ஆகிலும் ரட்சிப்பன். அதனாலே சத்தியம் பொய் ரெண்டுமே அடியார்களுக்கு தஞ்சம்னு நம்முடைய பூர்வர்கள் அற்புதமாக எடுத்து காட்டுகிறார்கள். அதனால மேலெழுந்த மாதிரியாக பார்த்தா கிருஷ்ணாவதாரத்தில் அதர்மம் பண்ணா போல இருக்கும். ஆனால் ஒரு காலத்திலேயும் அவனுக்கு அதர்மம் என்பது தட்டவே தட்டாது. அவன்தான் தர்மத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவன். இதை யார் சொன்னான்? அவனே சொல்லிட்டான். கண்ணனே இதை நிரூபித்தான் அற்புதமான சரித்திரத்தின் மூலமாக. காலத்தில் இருந்தான் பரீட்சித்துன்னு மன்னன். கீழே தெரிவித்தேன் அவனை பற்றி. அவன் பிறந்தான். பிறக்கக்கூடிய இந்த பரீட்சித்துன்றது யார்? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கும் கண்ணனுடைய தங்கையாக இருக்கக்கூடியவள் சுபத்ரை இருந்தார். இந்த சுபத்ரைக்கும் பிறந்தவர்கள் தான் அபிமன்யு இறப்பிள். அபிமன்யு என்பவனுக்கும் உத்தரை என்பவளுக்கும் கல்யாணம் நடந்தது. அபிமன்யுக்கும் உத்தரைக்கும் கல்யாணம் நடந்தது. அபிமன்யு யுத்தத்தை போயிட்டான். அப்பொழுது உத்தரை என்பவள் கர்ப்பவதியாக இருந்தாள். அக்காலத்தில் யுத்தமெல்லாம் முடிந்தது. இந்த காலத்தில் திரௌணி, துரோணனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமாவுக்கு ரொம்ப கோபம் இருந்தது. அந்த கோபத்தினால என்ன பண்ணான்னா ஒரு அஸ்திரத்தை விட்டான். அவன் அதர்ம மார்க்கத்திலே பீமனை கொன்று விட்டார், அதாவது துரியோதனனை கொன்று விட்டான் பீமன்றதுனால இந்த கோபம் ஏற்பட்டது அஸ்வத்தாமாவுக்கு. அதனால அஸ்வத்தாமா அபாண்டவே அஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை விட்டான். பாண்டவர்களே இல்லாம போய் பாண்டவர்கள் அவர்களுடைய சந்ததியே இருக்கக்கூடாதுன்னு பெரிய அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை விட்டான விடத்திலே ரௌண்யஸ்திரம், அதை விட்டான விடத்தில் இந்த காலத்தில் அந்த அஸ்திரமானது நேர வருகிறது, அழித்து விட வேண்டும் வருகிறது. யாரைனா உத்தரையினுடைய கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய பிள்ளை. கர்ப்பத்தில் அப்பதான் பரீட்சித்து, கர்ப்பத்தில் தான் பரீட்சித்து என்பவன் குழந்தையாக இருக்கிறான். குழந்தை பிறக்கணும், அதுதான் கடைசி குழந்தை. பாண்டவர்களுடைய பிள்ளைகள்லாம் போயிட்டான், எல்லாம் கொன்றுவிட்டான விடத்தில் அஸ்வத்தாம். கடைசியில இந்த குழந்தையை கொள்ள வருது. குழந்தை தான் சந்ததியாக இருக்கக்கூடியவன். இந்த குழந்தையும் போட்டான்னா பாண்டவர்களுக்கு சந்ததியே கிடையாது. அப்படி அவர்களை கொல்ல வேண்டும். அந்த அபாண்டவேயாஸ்திரமானது இந்த குழந்தையை கொல்வதற்காக வருகிறது. இந்த காலத்தில் என்ன ஏற்பட்டது அப்படின்னா பார்த்தாள விடத்திலே உத்தரை தாயா இருக்கக்கூடியவள் இப்படி அஸ்திரம் வருதே, உடனே நினைத்தாள், கண்ணனை நினைத்தாள், அவனை சரணாதி செய்தாள். கண்ணனுடைய காலில் விழுந்தாள். நான் என்னை ரட்சித்துக் கொடுக்க வேண்டும் என்று அவ்விடத்திலே
சரணாதி பண்ணால் காலிலே விழுந்தான். காலிலே விழுந்த காலத்தில் என்னாச்சு? நான் கண்ணன் வந்தான். சந்தான பீஜம் குரு பாண்டவான். சந்தான பீஜம் ஒரே ஒரு குழந்தையா இருக்கக்கூடியது குரு பாண்டவானாம். குரு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். கௌரவர்களுக்கும் குழந்தை கிடையாது, எல்லாம் குழந்தையெல்லாம் போயாச்சு யுத்தகலத்தில். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரே குழந்தையாக இருந்த நான் இருந்தேன். ரிஷித்த மன்னம் சிவாவதம் சொல்லிட்டே வர, சுகபிரம்ம ரிஷி சொல்லிட்டே வர. 9 அத்தியாயம் சொல்லுவேன். 9 அத்தியாயம் சொன்ன வர 10வது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலே கேட்டான் பரீட்சித்த மன்னவன் சுகபிரம்ம ரிஷியை பார்த்து. சுகபிரம்ம ரிஷியே, மற்ற விற்த்தாந்தங்கள், நிறைய விற்த்தாந்தங்கள், ராஜாவுடைய விற்த்தாந்தங்கள்லாம் சொன்னீங்க. இனிமேல் தொடர்ந்து கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்லுவேன். கண்ணனுடைய சரித்திரத்தை கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்லும்னு 10வது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலே கேட்டவாறே. அப்பொழுது கேட்டார் சுகபிரம்ம ரிஷி கேட்டார் பரீட்சித்த மன்னவன், எதுக்காக கண்ணனுடைய சரித்திரத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன்? ஏன் கண்ணன் என்ன விசேஷமா என்ன கண்ணன் மேல அப்படி என்ன பிரீத்தி? ஏன் கண்ணனுடைய சரித்திரத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டவாறே. அப்பொழுது தெரிவித்தான் பரீட்சித்த மன்னவன், நான் இப்போ இங்க இருக்கேன்னா இதுக்கு காரணமே கண்ணன் தான். உயிரோட இருக்கேன்னா இதுக்கு காரணமே கண்ணன் தான். நான் ஒரே ஒரு சிசுவாக இருந்தேன், என்னுடைய தாயாருடைய கர்ப்பத்தில் இருந்தேன். இப்ப என்ன ஏற்பட்டது அப்படின்னா, திரௌணி அஸ்வத்தாமா அவன் விட்ட அஸ்திரமானது எல்லோரையும், அதாவது என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தது, மன்னர்களுக்கு சந்ததி இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக வந்தது. இப்ப என்ன பண்ணான் அப்படின்னா, கோஹகுஷி கதாத்த சக்கரே, என்னுடைய கர்ப்பத்துக்குள்ளே புகுந்தான். என்னுடைய தாயார் அவள் காலிலே விழுந்தாள் என்பதற்காக என்ன பண்ணான் கண்ணன்? சக்கராயுதத்தை எடுத்துட்டு என்னுடைய தாயாரினுடைய கர்ப்பத்துக்குள்ளே புகுந்தான். என்ன ஆச்சரியம், கர்ப்பத்தில் இருக்கிறது யார்? நான் தான் கர்ப்பத்தில் இருக்கிறது. கர்ப்பவாசம்ன்றது எனக்கு தான். நான் பாபத்தினாலே கர்ப்பத்திலே இருந்தவன். உண்மையிலேயே என்னுடைய கர்ப்பத்துக்குள்ளே எம்பெருமான் புக வேண்டுமா? கண்ணன் புக வேண்டுமா? வேண்டவே வேண்டாம். புகுந்தான், கர்ப்பத்துக்குள்ளே புகுந்தான். சக்கராயுதத்தை கையில் எடுத்துட்டான். சுத்தி சுத்தி வந்தான். சுத்தி சுத்தி வந்து ரட்சித்தான். சரி, அதனால தான் அவருக்கு பரீட்சித்துன்னு பேர். பரீட்சித்துனா என்ன? சுத்தி சுத்தி பார்த்தவன் அர்த்தம். கர்ப்பத்துல சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு கண்ணன் சுத்தி சுத்தி வர, அந்த குழந்தையானது இப்படி சுத்தி சுத்தி பார்த்து, என்ன அழகு, என்ன அழகு, இப்படி சக்கரத்தை எடுத்து ஜலஜலம் ஜொலிக்கிறது, யாரோ நம்ம சுத்தி சுத்தி வராடு அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்தோம். அதான் அந்த குழந்தைக்கு பரீட்சித்துன்னு பேர். நம்முடைய குழந்தைகள் எல்லாமும் பரீட்சித்துன்னு தான் சொல்லும். என்ன இவாளும் குழந்தைகள்லாம் சுத்தி சுத்தி பார்க்குறா இல்லையா? எங்க எக்ஸாம் ஹாலில், எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் தெரியலன்னா என்ன இருக்கும்? சுற்றி சுற்றி யார் பேப்பர் இருக்கு பக்கத்தில், யார் பேப்பரில் என்ன ஆன்சர் கிடைக்கும், சுற்றி சுற்றி இப்படி முன்னாடி பக்கத்தில் பின்னாடி, நான் எங்கே யாராவது ஏதாவது காட்டுவாளா, யாராவது ஏதாவது காட்டுவாள், நீ கடைசி நிமிஷத்தில் சுற்றி சுற்றி பார்த்தா அவனுக்கு பரீட்சித்து இருக்கு. பரீட்சித்துனா சுற்றி சுற்றி பார்க்கக்கூடியவன் தான் இருக்கும். அப்படி சுற்றி சுற்றி பார்த்தான காலத்தில் பரீட்சித்து மன்னவன், என்னடா அது யாருக்கு சுற்றி வருது அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்தா, அதில் சுற்றி சுற்றி வந்து ரட்சித்தான் பெருமான் கண்ணன். அப்படி ரட்சித்த பிற்பாடும் என்ன ஏற்பட்டது அப்படின்னா, பிறந்த காலத்திலே குழந்தையானவன் கரிக்கட்டையாக வந்து பிறந்தான். பரீட்சித்த மன்னவன் பிறக்கும் போது வெறும் கரிக்கட்டை, உயிரே இல்லை. அப்படி வந்து பிறந்தான் பரீட்சித்து. வருத்தப்பட்டாள் உத்தரை. ஓ, இப்படி ஏற்பட்டது, இப்படி வந்து ஒரு கரிக்கட்டையா பிறந்திருக்கேன், ரொம்ப வருத்தப்பட்டாள் உத்தரை. அப்போது ஆகாசவாணி, ஆகாசத்துல அசரீரி, அது ஒரு வார்த்தை சொல்லி, அசரீரி அப்பப்போ வந்து ஏதாவது சொல்லிட்டு போயிடும். அப்புறம் கீழே இருக்கிறவாள்னா அந்த அசரீரி சொன்னதை கேட்டு என்ன நடக்கும் பார்த்துட்டே இருக்கும். அசரீரி அது ஒன்று சொல்லி போல, இந்த குழந்தையை யார் ஒருத்தன் சுத்த பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவன் அவன் தொட்டான்னு சொன்னால் இந்த குழந்தையானது உயிர் பெற்று எழுந்திருக்கு. இல்லை, சுத்த பிரம்மச்சாரியா இருக்கும், அவன் தொட்டான்னா இந்த குழந்தை எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பார்த்தா, என்னடா எங்க போறதுன்னு தெரியலையே, சுத்த பிரம்மச்சாரி யாரை கூட்டின்னு வந்து தொட சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு தேட ஆரம்பிச்சான். சுத்த பிரம்மச்சாரியை உத்தரை என்ன, தாயான குந்தி என்ன, அவர்கள் எல்லாம் தேட ஆரம்பிச்சான். தேட ஆரம்பிச்ச உடனே என்னாச்சுன்னா, ஊர்ல இருக்கிற மொத்த சுத்த பிரம்மச்சாரி இருக்காங்க, பிரம்மச்சாரிகள் சுத்த பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு இருக்கிறவா எல்லாரும் என்ன பண்ணான்னா, உடனே முதல்ல போய் கல்யாணம் பண்ணிட்டான். முதல்ல எல்லாரும் போய் கல்யாணம், எந்த பொண்ணு கிடைக்கிறதோ வரதட்சணை வேணா ஒன்றும் வேண்டாம், பொண்ணு கொடுத்தா போதும் நீ சொல்லி எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டான். ஏன் என்ன, சுத்த பிரம்மச்சாரின்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டு அப்புறம் தொட்டு பார்த்துட்டு ஒருவேளை குழந்தை எழுந்திருக்கிறேன்னா, ஓ இவன் பிரம்மச்சாரியே இல்லை போல இருக்கு, சும்மா பேருக்கு பிரம்மச்சாரின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான், இவன் பிரம்மச்சாரியே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிடும். சொல்லிட்டா அப்புறம் அந்த காலத்துல கல்யாணம் ஆகாது. அந்த காலத்துல என்னன்னா, சுத்த பிரம்மச்சாரிக்குத்தான் பொண்ணு கொடுப்போம் அப்படின்றப்பா. அப்புறம் பிரம்மச்சாரியே இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் கல்யாணமே ஆகாது. ஊர்ல எல்லாரும் சுத்தணும்,
இந்த காலத்தில் போலாம் கிடையாது. நான் பெற்றோருக்கே தெரியும், நான் ஒருத்தரும் சுத்த பிரம்மச்சாரி ஒருத்தரும் கிடையாது. காலத்தில் அதை பற்றிலாம் ஒன்றும் பயமே கிடையாது. அந்த காலத்தில் என்னென்னா சுத்த பிரம்மச்சாரி இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம். நானும் எல்லாரும் போய் கல்யாணம் பண்ணிட்டேன். நாரத இடத்துல போனேன். அந்த இடத்துல சில பேர் போய் நாரத மாறிச்சியே நான் நீர் மாறுவேன், நீர் வந்து தொட்டா குழந்தை எழுதுனா குரு பாண்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்தால் சந்ததி, நான் நீர் வந்து தொடுமே அப்படின்னு. நாரதர் அவர் பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி, அதில் அவர் வந்து தொடுவார்னு பார்த்தேன். அவர் பார்த்தார், இல்லை இல்லை கொஞ்சம் காரியம் இருக்கு, முக்கியமான காரியம் இருக்கு, வந்து தொடறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போட்டு ரசமாக தெரிவிப்பார். அவரும் கிளம்பி போயிட்டார். இந்த தொடரத்துக்கு நான் இல்லை வேற ஒருத்தர் இருக்கும் அப்படின்னு அவர் கிளம்பி போட்டார் நாரதர். அப்பொழுது வந்தான் கண்ணன், வந்தான் குந்தியின் இடத்துல வந்தான். குந்தியின் இடத்துல வந்து அத்தை, அண்ணனுக்கு குந்தியானவன் அத்தையா இருக்குது. வந்தான் வந்து அத்தை நான் வேணா தொட்டு பார்க்கட்டுமா குழந்தை அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே குந்தி சிரிச்சார். நல்ல ஆள் வந்த கண்ணா, நீயா பிரம்மச்சாரி? இல்லை யாரை வேணா பிரம்மச்சாரின்னு சொல்லிவிடா, நீயா பிரம்மச்சாரி? இப்படி இருக்கக்கூடியவன் நீ எவ்வளவு பெண்கள் 16,000 தேவி மாறி பார்த்திருப்பா அப்படின்னு 16,000 கோபஸ்ரீகள், அதுக்கு முன்னாடி 25 லட்சம் பெண்கள், எவ்வளவு பெண்கள் உன்னுடைய மனைவிமாருக்கு எண்ணிக்கையே கிடையாது, நீயா பிரம்மச்சாரி? குந்தி. கண்ணன் சொன்னான், தொட்டு தான் பார்க்குறேன் நேரத்தை, என்ன போது தொடர்றதுனால என்ன போகுது, தொட்டு தான் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே பார்த்தேன், சரி தொட்டு தான் பாரு, தொட்டு பாரு அப்படின்னு தெரிவித்தான். சொன்ன உடனே என்ன பண்ணான் கண்ணன், நேராக போனான், போய் தொட்டான், தெரிவித்தான். காலத்தில் அற்புதமான வார்த்தையை தெரிவித்தான். எதிமே பிரம்மச்சரியம் ஸ்யாத் சத்யம் ச மயி திஷ்டதி அவ்யாஹதமம் ஐஸ்வர்யம் தேன ஜீவது பாலகா. கண்ணன் தெரிவித்த ஆச்சரியமான வார்த்தை. எதிமே பிரம்மச்சரியம் ஸ்யாத், நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையான, எப்பொழுதும் பிரம்மச்சரியம் என்பது என்னை விட்டு போவதே கிடையாது. பெருமான் இருக்காங்க, எப்பொழுதும் பிரம்மச்சாரியா இருக்காங்க. என்னதான் காரியம் பண்ணாலும் இந்த தோஷங்கள் எல்லாம் எம்பெருமானை தீண்டுவதே கிடையாது. அப்படி இருக்கிறான் எம்பெருமான். நான் பிரம்மச்சாரி என்பது சத்தியமானால் உண்மையால் சாரியார் அவனுக்கு ஊர்த்வரேதா அப்படின்னு பேர், ரேதஸ்ன்றது அப்பொழுதும் மேலே இருக்கக்கூடியது, மேல் நோக்கி இருக்கக்கூடியது எம்பெருமானுக்கு. அப்படி இருக்கக்கூடியவனாகையாலே அவனுக்கு பிரம்மச்சரியம் போனதுன்றதே கிடையாது. நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் சத்தியம் ச மயி திஷ்டதி தெரிவித்தார். சத்தியம் ச மயி திஷ்டதி, சத்தியம் எப்பொழுதும் என்னிடத்திலே இருக்கிறது என்பது உண்மையானால், நான் பொய்யே சொல்லவில்லை, எப்பொழுதும் என்னிடத்திலே சத்தியமே இருக்கிறது என்பது உண்மையானால் அவ்யாஹதம் ஐஸ்வர்யம், என்னுடைய ஐஸ்வர்யம் இருக்கே அது குறைவதே கிடையாது. நீங்கோ அத செல்வம் தெரிவிக்கிறா போல ஐஸ்வர்யம்ன்றது எனக்கு குறைவே கிடையாது. எப்பொழுதும் ஐஸ்வர்யம் என்னிடத்துல நிறைந்து இருக்கிறது. ஐஸ்வர்யம்ன்றது ஐஸ்வர்யத்துக்கு அதிதேவதையான பிராட்டி, அவள் எப்பொழுதும் பெருமானத்தில் அல்லவா இருக்கு, போவதே கிடையாது அல்லவா, அது நிறைந்திருக்கிறது என்பது உண்மையானால் தேன ஜீவது பாலகா வித்தார், இந்த குழந்தையானது உயிர் பெற்று எழட்டும், உண்மையானால் இந்த குழந்தை எழட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருவடியாலே அந்த குழந்தையை தடவி, தலை தொடங்கி கால் பரியர்த்தம், கால் தொடங்கி தலை பரியர்த்தம் தன்னுடைய திருவடியால் அது தடையும். தவிரானோ இல்லையோ அந்த குழந்தையானது உடனே உயிர் பெற்று எழுந்தது. ஆச்சரியப்பட்டார்கள் இடத்துல இருந்தவர்கள், நான் என்ன ஆச்சரியம், தந்த உயிர் பெற்று எழுந்ததேனே, கண்ணன் தொட்டு எழுந்தது என ஆச்சரியப்பட்டார்கள். அவன் நிரூபித்தான இடத்திலே உத்தரதன் சிறுவனை உய்ய கொண்ட உயிராளன் உறையும் கோயில் தெரிவிக்கிறார். பெரியாழ்வார் முன்னில் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். உத்தரதன் சிறுவனை, உத்தரையுடைய பிள்ளை படிப்பட்டவனை உய்ய கொண்ட உயிராளன் உறையும் கோயில், அவனை உய்ய கொண்டான், அவன் உயிரோடு எழுந்திருக்கும்படியாக செய்த உயிரை கொடுத்தவன், அவன் உறையும் கோயில் எல்லாம் சொல்ற அற்புதமான பாசுரம். விஷவிளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே, திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய நான் என்ன பண்ணான், உத்தரையுடைய சிறுவனுக்கு உயிர் கொடுத்தான். உயிர் கொடுத்ததன் மூலமாக என்ன பண்ணான், தான் ஸ்தாபித்தான். அதர்மம் எதுவுமே என்னை ஒட்டாதுன்னு, நான் தான் தர்மத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவன், அதர்மம் என்பது எனக்கு சேரவே சேராது என்பதை காட்டி கொடுத்தான் அற்புதமாக இடத்துல பெருமான் கண்ணன். ஆனா எல்லா அதர்மத்துக்கும் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய பெருமான். வேடிக்கை ஒரு கதை தெரிவிப்பது ஊர்ல ஆச்சாரியன் ஆச்சாரியன் சிஷியனுக்கு இந்த உபதேசங்கள்லாம் சொல்லிட்டே வந்தான். இந்த சிஷியனுக்கு மனசுக்குள்ள எப்போதும் ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருக்கு. ஆச்சாரியனே இது என்னதான் சொன்னாலும் ராமாவதாரம் சொல்லி நான் ஒத்துக்கிறேன், கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் வெறும் அதர்மம், இப்ப பார்த்தாலும் பெண்களோட சுத்துறது, வெண்ணையை திருடுறது, பொய் சொல்றது, என்ன இதெல்லாம் அதர்மம் இல்லையா அப்படின்னு சொன்னான்.
ஆச்சாரியனும் பல தடவை சொல்லி பார்த்தார். நான் அகிலஹேய பிரத்யேகன், இது தோஷமெல்லாம் எதுவும் ஒட்டாது, அதனால் அவன் என்ன தோஷம் பண்ணாலும் சேராது அப்படின்னா சொல்லி பார்த்தார் ஆச்சாரியன். கேட்கறதா சொல்லிகிட்டே இருந்தார். அதெல்லாம் கிடையாது. நான் ஆச்சாரியன் சொன்னான், இருந்தாலும் கண்ணனுக்கு தோஷம் உண்டு இல்லையா, அது கிருஷ்ணாவதாரம்ன்றது கொஞ்சம் தோஷத்தோட கூடி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் அந்த சிஷ்யன். மார்கழி மாதம் வந்தது, கூடார வெல்லும் வாசனை வந்தது. ஆச்சாரியனுடைய திருமாலிக்கு வந்திருந்தான் சிஷ்யன். ஆச்சாரியன் நல்லா சக்கரை பொங்கல் கொடுத்தார், ஸ்ரீராமம் கொடுத்தார். நல்லா மூடலை வீடு நிறைய நெய்யெல்லாம் விட்டு நல்லா ஸ்ரீராமம் பண்ணி போட்டார். ஸ்ரீராமத்தை கையில் வாங்கினான். சிஷ்யன் வாங்கி நல்லா சாட்டா கையெல்லாம் ஒரே நெய் ஒட்டிட்டு இருந்தது. நெய் போவே அத்தார் ஆச்சாரியத்துல, ஆச்சாரியன் கையெல்லாம் ஒரே நெய்யா இருக்கு, கொஞ்சம் சீக்காப்பொடி சேகரிடா, சீக்காப்பொடி போடுறீடா, கொஞ்சம் கையெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆச்சாரியன் சரிடா போடுறேன் அப்படின்னு சீக்காப்பொடி எடுத்து அப்படி கையில் போட்ட உடனே சீக்காப்பொடியை நல்லா தேய்ச்சு நல்லா கையெல்லாம் ஆரம்பிக்கும். அப்படின்ன உடனே கையில் நல்லா நெய்யெல்லாம் போட்டு நல்லா சீக்காயெல்லாம் தேய்ச்சி ஆரம்பிக்கும். நம்மள உடனே ஆச்சாரியன் கையை நீட்டு அப்படின்னா, கையை நீட்டுன உடனே ஆச்சாரியனே எதுக்கு அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் சீக்காப்பொடி சேர்க்கறேன்டா, இன்னும் கொஞ்சம் சீக்காப்பொடி போடுறேன், கையில் வாங்கிக்கோ அப்படின்னு. உடனே சிஷ்யன் சொன்னான், இல்லை ஆச்சாரியனே போயிடுத்து, கையில் நெய்யெல்லாம் ஒன்றும் இல்லை, கையில் நெய்யெல்லாம் போயிடுத்து போரும் அப்படின்னு உடனே ஆச்சாரியன் சொன்னேன், இல்லைடா இப்போ சீக்காப்பொடி போடுறது கையில் நெய் போடுறதுக்கு இல்லை, நாக்கில் இருக்கிற நெய் போடுறதுக்கு. ஸ்ரீராமத்தை வாயில் போட்டியே, நாக்கில் நெய் ஒட்டின்னு இருக்காதா, அதுக்கு சீக்காப்பொடி போட வேண்டாமா, நாக்கில் கொஞ்சம் சீக்காப்பொடி போட்டு தேய்ச்சிக்கோ, நாக்கில் நெய் ஒட்டிட்டு இருக்க போடும் அப்படின்னார் ஆச்சாரியன். சொன்ன உடனே அவன் சொன்னான், சிஷ்யன் சொன்னான், ஆச்சாரியனே கையில தான் நெய் ஒட்டிக்கும், வாயில போய் நெய் ஒட்டிக்குமா, நாக்கில் போய் நெய் ஒட்டிக்குமா, நாக்கில் எங்க நெய் ஒட்டிக்க போடும் அப்படின்னு நான் சிஷ்யன் சொன்ன உடனே ஆச்சாரியன் தெரிவித்தார். இப்ப புரிஞ்சுதா கேட்ட உடனே சிஷ்யனுக்கு புரிஞ்சுது. என்ன ஆச்சரியம், இந்த நெய் இருக்கே கையில ஒட்டிக்கிறது, காலில் ஒட்டிக்கிறது, கோயிலில் தூணில் போய் சாஞ்சா போதும், அதில் போய் சாச்சா முதுகெல்லாம் ஒட்டிடுறது, அங்கங்கே நெய்யை பூசி வச்சிருக்கேன், நெய் சக்கரை பொங்கல் இதெல்லாம் அங்கங்கே பூசி வச்சிருக்கேன், பூசி வச்சிருந்தா எல்லாம் சக்கரை பொங்கல் நெய் புளியோரையோட புளி எல்லாம் முதுகில் ஒட்டிக்கிறது, அங்கே ஓட்டுறது இங்கே ஓட்டுறது எல்லா இடத்துலையும் ஓட்டுறது. ஆனால் எதுவுமே நாக்கில் மட்டும் ஒட்ட மாட்டேங்குது. சரி, நாக்கில் மட்டும் நெய் ஓட்டுறதோ, நெய் சாப்பிட்ட உடனே வழவழன்னு இருக்கும் நாக்கு, ஒரு நாளத்தையும் கிடையாது. எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பதார்த்தம், இந்த உடம்பை யாரும் கொடுத்தான், விசித்ரா தேவ சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிக்கும். எம்பெருமான் அவன் கொடுத்தான் இந்த நாள், நீ தந்த ஆக்கை என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமான் கொடுத்த வடி, எம்பெருமான் கொடுத்த சரீரம், அதுல ஒரு அவயவம் அதுல நெய் ஓட்டுறது, இன்னொரு அவயவம் அவன் சிட்டித்த அவயவத்திலேயே நெய் ஓட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். அவனாலே சிட்டிக்கப்பட்ட ஒரு உடல் உறுப்புலேயே நெய் ஒட்ட மாட்டேங்கிறதுன்னு சொன்னா அவனிடத்துல தோஷம் ஒட்டுமா, தோஷம்ன்றது அவனிடத்துல போய் ஒட்டுமா, நம்ம நாக்கிலேயே நெய் ஒட்டிக்க மாட்டேங்கிறது. அதை போலத்தான் சில விஷயத்துல ஒட்டவே ஒட்டாது, எம்பெருமான் விஷயத்திலே தோஷம்ன்றது ஒட்டவே ஒட்டாது, தோஷம்ன்றது தங்கவே தங்காது, எல்லா தோஷத்துக்கும் எதிர்த்தானவன் எம்பெருமான்னு ஆச்சாரியன் தெரிவித்தார். சிஷ்யனுக்கு புரிந்தது அற்புதமான விற்த்தாந்தமாக. அதர்மம்ன்றது எம்பெருமானுக்கு சேரவே சேராது, எல்லாம் தர்மத்துல போய் முடியுது. இந்த காரியங்கள் எல்லாம் என்ன, எல்லாம் சத்காரியங்களாக முடிகிறது. லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாழ வேண்டும்னு பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் மேலே என்னன்னா தர்மம்ன்ற சப்தம் இருக்கிறதே, இந்த சப்தத்துக்கு என்ன, இதுக்கு மேல இந்த தர்மத்தை மட்டுமா பண்ணான், வர்ணாசிரம தர்மத்துக்கு சேரையும் காரியம் பண்ணார். இடையன்றத்துக்கு சேர பசுக்களை எல்லாம் வைத்தார். பிற்பாடு சத்திரியன்றத்துக்கு சேர 64 தினங்களிலே 64 கலைகள் சாந்திபுரி முனிவரிடத்துல எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான் கண்ணபிரான். எல்லாம் பார்க்கிறோம். அஷ்டாஷ்டம தர்மம் அதையும் அனுஷ்டித்து காட்டினான் கண். எல்லாம் மேல என்னன்னா தர்மம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. என்னன்னா தர்மமாவது பல சாதனமாயிருக்கும். அது தர்மம்னா உபாயம்னு ஒரு அர்த்தம், வழின்னு ஒரு அர்த்தமாக இருக்கிறது. வழின்ற அர்த்தத்தையும் தர்மம் காட்டும். பல சாதனம், பலத்தை கொடுக்கக்கூடியது. பல சாதனம்னா உயர்ந்த பலம் எது, மோட்சமாகிற பலம். அந்த பலத்தை கொடுக்கக்கூடியதுதான் உயர்ந்த தர்மம். இந்த தர்மம்ன்றது மோட்சமாகிற பலத்தை கொடுக்கக்கூடிய வழிகள், அதற்கு தர்மம்னு பேர். வழிகள் எப்படின்னா தர்மம்ன்றது பல வகைப்பட்டு இருக்கிறது. நிறைய தர்மங்கள் இருக்கு. நிறைய தர்மங்கள்னா என்ன, மோட்சத்தை அடைவதற்கான வழிகள் இருக்கு, நிறைய இருக்கு. கண்ணன் கீதையில நிறைய சொல்லும். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, திருமாலை இருக்கு, யுவதேசவாசம், திருநாம சங்கீர்த்தன், எல்லாம் எம்பெருமானை அடைய வேண்டும்ன்ற எண்ணத்தோட பண்றது நிறைய இருக்கு. நிறைய வழிகள் இருக்கு எம்பெருமானை சென்றடைவது. கர்மயோகம் தான் வர்ணாசிரமத்துக்கு சேர விதிக்கப்பட்ட கர்மம், அதை இடவிடாமல் செய்யறது. சந்தியாவந்தனாதி கர்மங்களை இடவிடாமல் செய்யறது. எம்பெருமானை அடைவதற்கு வழி என்கிற நினைவோடே பண்ணுவது. இடவிடாமல் பண்ணி
அதனாலே நல்ல ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தாலே உள்ளே இருக்கக்கூடிய மனக்கண்ணிலே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமானை மனக்கண்ணாலே பார்த்து அவனிடத்தில் விசேஷ பக்தியை பண்றது இருக்கேன். கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இதெல்லாம் பண்ணுவது. இதற்கு மேலே திவதேசத்தில் வாசம் செய்வது. திவதேசத்தில் வாசம் செய்கிறேன் எம்பெருமானை, அதனாலே நீ மோட்சத்தை கொடுக்க வேண்டும் எல்லாம் பிரார்த்திப்பது. இப்போலே பல தர்மங்கள் இருக்கிறது. இந்த தர்மத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் எம்பெருமான். தர்மத்துக்கெல்லாம் தலைவன்னா என்ன? இந்த தர்மத்துக்கெல்லாம் பலத்தை கொடுப்பவனாக இருக்கிறான் எம்பெருமான். இந்த தர்மமெல்லாம் பண்றான். கர்மயோகம் பண்றான், ஞானயோகம் பண்றான், பக்தி யோகம் பண்றான். இந்த கர்ம ஞான பக்தி யோகங்கள் இதுவே பலத்தை கொடுக்கிறதா? நேர கர்மயோகம் பண்ணா உடனே பலம் கிடைச்சிடும், ஞானயோகம் பண்றா உடனே பலம் கிடைச்சிடும். இப்படி பலத்தை கொடுக்கிறதா? கிடையாது. கர்மயோகம்னு ஒருத்தன் பண்றானே அதை நினைவிலே வைத்துக்கொண்டு எம்பெருமான் பலத்தை கொடுக்கணும். பலம் கொடுக்கக்கூடியவன்னா அது எம்பெருமான். கர்மயோகத்தை நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறான், வைத்துக்கொண்டு எம்பெருமான் பலத்தை கொடுக்கிறான். ஞானயோகம் இவன் பண்ணான், அதனால எம்பெருமான் பலம் கொடுக்குறான். பக்தியோகம் பண்ணா எம்பெருமான் பலன் கொடுக்குறான். எல்லாத்தையும் நினைவில் வைத்துக்கொண்டு எம்பெருமான் தான் பலன் கொடுக்கிறானே தவிர இவை எல்லாம் எப்படி இருக்குன்னா அச்சேதனமாக இருக்கிறது. கேவலம் கிரியாகலாபம், கேவலம் ஒரு செயல் செய்தால் தன்னுடைய பலன் கிடைக்கிறதா? கிடையவே கிடையாது. எல்லாம் படிக்கிறோம், படிச்சா என்ன பண்றோம்? படிச்சு ஒரு டிகிரி கிடைக்கிறது, காலேஜ் போனா டிகிரி கிடைக்கிறது. டிகிரி கிடைச்சா அந்த டிகிரியே வேலை கொடுக்குறது. டிகிரி வந்தாச்சு உடனே வேலை, அப்படியே சம்பாதிக்கும், பணமெல்லாம் வருதா? கிடையாது. அந்த டிகிரியை கொண்டு போய் கம்பெனியில் கொடுக்கணும். கம்பெனியில் கொடுத்தா என்ன பண்றான்? முதலாளி பார்க்கறான். முதலாளி பார்த்து அவன் தான் வேலையை கொடுக்குறான். இந்த டிகிரின்றது இதை கொண்டு அவன் வேலையை கொடுக்குறானே தவிர இந்த டிகிரியே வேலையை கொடுக்குறதா? கிடையாது. அதே போலத்தான் பெருமான் விஷயத்திலையோ இந்த இதர பல உபாயங்கள்லாம் இருக்கே, இதெல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கக்கூடியவன் தான் எம்பெருமானாகத்தான் இருக்கிறான். இவை எதுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அல்ல. இது எல்லா தர்மங்கள் இருக்கிறது. பக்தியோகம் பண்றான், பக்தியோகம் பண்ணி கடைசியில என்ன ஆகுது? எம்பெருமான் வந்து நிற்கிறான். பக்தியோகத்தின் முடிவில் எம்பெருமான் வந்து நிற்கிறான். அந்த எம்பெருமான இடத்துல எம்பெருமானையும் மோட்சம் வேண்டும்னு கேட்கிறான். எதுக்கு சுவாமி இதெல்லாம் பண்றான்? என்ன பண்ணணும்னு ஒரு ஆசை. ரஜோகுணம் தமோகுணம் நிறைய இருக்கு, ரஜோகுணம் நிறைய இருக்கு. நாம் ஒன்றை பண்ணி எம்பெருமானை அடைய வேண்டும் நினைக்கிறார்கள். நினைக்கிறபடியாரே இதையெல்லாம் செய்கிறார்களே தவிர அதனால்தான் நம்முடைய பூர்வர்கள் என்ன பண்ணான்னா இது எதுவுமே செய்ய வேண்டாம். எம்பெருமான் என்ன பண்ணான்? அவனையே பற்றது. நம்முடைய பூர்வர்கள் காட்டி கொடுத்தார்களாக இந்த எல்லா தர்மங்கள் இருக்கு, இந்த எல்லா உபாயங்கள் எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கக்கூடியவன் அவனாகையாலே அவன்தான் தர்மத்தின் தலைவனாக இருக்கிறான். இந்த தர்மத்துக்கெல்லாம் எல்லாம் மேல அதனாலதான் என்ன பண்ணான் கண்ணன்? கடைசியில என்ன பண்ணான்? சர்வதர்மான் பரித்யஜ்யா மாமேகம் சரணம் பிரஜா. 18வது அத்தியாயத்துல தெரிவித்தான். சர்வதர்மான் பரித்யஜ்யா, அர்ஜுனா எல்லா தர்மத்தையும் விட்டுடு. எந்த தர்மத்தை சொன்னான்னா இடத்துல ஏதோ இந்த வர்ணாசிரம தர்மம் அறம் செய்யக்கூடிய தர்மங்கள் அந்த தர்மத்தை சொல்லல. மோட்சத்துக்கு உபாயம் வழியில் இருக்கக்கூடிய எல்லா தர்மத்தையும் கைவிடு. பரித்யஜ்யா விட்டுடு. மாமேகம் சரணம் பிரஜா, என் ஒருவனையே பற்று அப்படின்னா விசாரித்தார். முமுட்சுப்படியிலே பிள்ளலோகாச்சாரியர் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தவன் தானே எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பற்றி என்கையாலே சாட்சாத் தர்மம் தானே என்கிறார். அற்புதமான சூழ்நிலைகள். தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தவன் தானே. கண்ணன் எதுக்காக வந்து பிறந்திருக்கான்? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அவன் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக வந்து பிறக்கிறேன். அதுக்கு மேலே விநாசாய துஷ்கிருதாம், கெட்டவர்களை அழிப்பதற்காக வந்து பிறக்கிறேன். தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று வந்து பிறக்கிறேன். தர்மம்னா இங்க என்ன அர்த்தம்? இதான் மோட்ச சாதனம். மோட்சத்தை அடைவதற்குண்டான வழி என்ன, அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி வந்து பிறந்தவனே மோட்சத்துக்கு இதெல்லாம் வழி இருக்கோ எல்லா வழியும் விட்டுடு அர்ஜுனா, மொத்த தர்மத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்றானே. அப்ப என்ன சொல்ல வரான்? தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தவன் தானே எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பற்று என்கையால் எல்லா தர்மங்களையும் விட்டுடு. என்னை பற்றுன்றதுனால என்ன சொல்லித்தா தெரியுமா? சாட்சாத் தர்மம் தானே என்கிறான். சாட்சாத் தர்மம் எதுன்னா அவன் தான் தர்மம். தர்மம்னா என்ன? வழி. அவனை அடைவதற்குண்டான வழி என்ன அப்படின்னா அவனே வழியாக இருக்கிறான். தர்மத்தின் தலைவன்னா என்ன? தர்மஸ்வரூபியாக இருக்கிறான் என்பெருமான். அதற்கு வழி அவன் தான். அவன் தான் வழி.
ஏச வேதவிதோ விப்ராஹ ஏச அத்தியாத்மவிதோ ஜனாஹ தேவதந்தி மகாத்மானு கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். அற்புதமான ஸ்லோகரம். ஏச வேதவிதோ விப்ராஹ, வேதவிதோ என்று வேதம், வேதத்தினுடைய பூர்வபாகம் அதையெல்லாம் அறிந்திருக்கிறார்கள். ஏச அத்தியாத்மவிதோ ஜனாஹ, வேதத்தினுடைய உத்தரபாகம், வேதத்தினுடைய பூர்வகண்டத்தை அறிஞ்சிருக்கா? உத்தரகண்டம்ன்றது எம்பெருமானையே காட்டுகிறது. பூர்வகண்டம் எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்யக்கூடிய வழிகளை காட்டுறது. ரெண்டுத்தையும் அறிந்திருக்கக்கூடிய வேத வித்துக்கள். அவர்களெல்லாம் என்ன சொல்றாங்க? தேவதந்தி மகாத்மா. அவர்களெல்லாம் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். சனாதனம் எப்பொழுதும் அழியாமல் இருக்கக்கூடிய தர்மம் எதுன்னா கிருஷ்ணன் தான் தர்மம். அவனுக்கு மேம்பட்ட தர்மம் கிடையாதுன்னா அவன்தான் தர்மம். தர்மம் தர்மம்னா என்ன? அவன்தான் வழி. அவனை அடைவதற்குண்டான வழி என்னன்னா அவனே வழி. அதனால தான் என்ன பண்ணான்? நான் அர்ஜுனன் கண்ணன் என்ன தெரிவித்தான்? அர்ஜுனா, காலில் விடு, என் காலில் விடு, எல்லா தர்மத்தையும் விட்டுடு, என் காலில் விடு, உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவித்தவனாக ஆக்குகிறேன். அம்த்வா சர்வபாபேப்யா மோக்ஷயிஷ்யா. என் காலில் விழுந்தன்னா எல்லா பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவித்தவனாக ஆக்குகிறேன் தெரிவித்தான் சரமஸ்லோகத்தில். தான் சரமஸ்லோகம் தான். இதற்கு அவ்வருகில்லை என்று சொல்லும்படியான அர்த்தம். அதை உபதேசித்தார். என்ன அர்த்தம்? அதுன்னா நான் தான் நேரே தர்மமாக இருக்கக்கூடியவன். தர்மசப்த வாச்சியம். தர்மம்னா யாரை காட்டும்? கண்ணனைத்தான் காட்டும். கிருஷ்ணனே தர்மம் என்பதை காட்டிக் கொடுத்தான். அதனால நான் தான் வழி. என்னை அடைவதற்குண்டான வழி என்ன? நான் தான். அதனால என் காலில் விழுந்து அதுதானே காட்டிக்கொண்டு வந்தான். காலையிலே எங்க எழுந்தருவினான்? தர்மாதி பீடம் அப்படின்னு எழுந்தருவினான். தர்மமாகிற பீடம். தர்மாதி பீடம்னா என்ன? தர்மத்தையே ஆசனமாக கொண்டான். ஆசனமாக கொண்டு அதன் மேலே அமர்ந்து பவனி வந்தான் என்பேருவன். இது காட்டினது என்னன்னா, தர்மத்தின் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய நான் இருக்கிறேன். நான் தான் நான் தர்மம். என் காலில் விழுவோம். அதைத்தான் அக்காலத்தில் காட்டினோம். தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். என்ன தர்மக்ஷேத்திரம் சாமி? ஒன்றும் கிடையாது. இங்கு பார்த்தாலும் அதர்மம். பார்த்தாலும் மேல உட்கார்ந்து கொடியில உட்கார்ந்த அனுமானே திரும்பி உட்கார்ந்துட்டான். பார்க்க முடியல, ஒரே அதர்மம். தர்மயுத்த ராமனுடைய தர்மயுத்தத்தை தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரே அதர்மமா இருக்குன்னு திரும்பி உட்கார்ந்துட்டான் அனுமன். அப்படி ஒரே அதர்மம், இங்கு பார்த்தாலும் அதர்மம். அப்படிப்பட்ட யுத்த காலத்துக்கு மட்டும் பெரிய பேர் என்னன்னா தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரம் என்ன தர்மம் இருந்ததுன்னா தர்மமே அங்கதான் இருந்தது. எது தர்மம்னா கண்ணன் தான் தர்மம். அவன் இருந்தபடியாலே அது தர்மக்ஷேத்திரமாக ஆயிட்டு. அவன் அமர்ந்த பீடம் எதுன்னா அவ்விடத்துல திருத்தேர் இருக்கே, கண்ணனுடைய தேர், அதுதான் தர்மாதி பீடம். இந்த தர்மாதி பீடத்தின் மேலே அமர்ந்து கொண்டு நான் தான் தர்மம் என்பதை காட்டிக் கொடுத்தான் அர்ஜுனனுக்கு. அக்காலத்தில் கண்ணில் காட்டினான். நான் தான் தர்மம். என் காலில் விழு, எல்லா தர்மத்தையும் விட்டு, தர்மத்தின் தலைவன் நான் தான் என்பதை காட்டிக் கொடுத்தான். அதே தேர் தான் இவ்விடத்திலே தர்மாதி பீடமாக இருக்கு. அந்த தேர்ப்பாகன் தான் மேலே அமர்ந்திருக்கிறான் பார்த்த சாரதியாக. அதைத்தான் காட்டிக் கொண்டு வருகிறான். கையில அப்படி வச்சிருக்கான். ஜேல் கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சல் என்ன கையும் கவித்த முடியும் முகமும் முருவலும் ஆசனபத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமாய் நிற்கிற நிலையே நமக்கு தஞ்சம். அல்லவா காத்தாலே புறப்பட்டான். கையில அப்படி ரெண்டு கையிலே திருக்கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் சங்கசக்கரங்கள் என்ன, கதை என்ன, வைத்த அஞ்சல் என்ன கையும் மாசுஜகம். வருத்தப்படாதீர்கள், உங்களையெல்லாம் நான் ரட்சிக்கிறேன். கவித்த முடியும் அற்புதமான திருவபிஷேகம் சாத்திக் கொண்டு முகமும் உருவலும் அற்புதமான முகம். அடியார்களுக்காக என்ன வேண்டுமானாலும் பண்ணுவேன் அதை காட்டிக்கினபடியாலே அதை காட்டிக்கொண்டல்லவா இன்றளவும் நிற்கிறான். முகமெல்லாம் அப்படியே பொத்து கிடக்கிறது. அம்பு தோடே முகமும் உருவலும் அதோடே ஒரு புன்முறுவல் செய்து கொண்டு ஆசனபத்மத்திலே திருவடிகளை அழுத்திக் கொண்டு வந்து நிற்கிறான். நம் திருமுன்பே நிற்கிறான். நான் தான் தர்மம் என்பதை காட்டிக்கொண்டு நிற்கிறான் தர்மாதி பீடத்திலே என்று பார்க்கிறான். அப்படி அற்புதமாக சேவை சாதிக்கிறான் காலையிலே. அதனால என்ன காட்டினான்னா அர்ஜுனனுக்கு காட்டிக் கொடுத்தா போல இடத்துல காட்டினான். அதனால தான் கண்ணனை தர்மத்தின் தலைவன் கொண்டான். ராமனை தர்மத்தின் தலைவன் சொன்னதை காட்டினோம், கண்ணனைத்தான் தர்மத்தின் தலைவன் சொல்லணும். ஏன்னா ராமன் அவன் சாதாரண தர்மத்தை மட்டும்தான் அனுஷ்டித்தான். சாதாரணமா இடத்துல இருக்கக்கூடிய தர்மங்கள் அதைத்தான் காட்டினான். தானே தர்மம், தன்னை அடைவதற்குண்டான வழி தானே என்பதை விசேஷித்து காட்டவில்லை. அதை விசேஷித்து காட்டின அவதாரம் இதுதான் கிருஷ்ணாவதாரம். ஏன்னா இதுல பிறந்தது தொடங்கி பண்ண காரியம் எல்லாம் எதுக்காருன்னா, எல்லா காரியம் என்ன பண்ணான், பண்ண காரியங்கள் எல்லாம் வெளிலேருந்து பார்த்தா அதர்மத்தை போலவே இருக்கக்கூடிய காரியம். எதுக்காக இதெல்லாம் பண்ணான்னா
என்னை பற்றுங்கொள், காலில் விழுங்கோள், அதர்மத்தை பண்ணியாகிலும் உங்களை நான் ரட்சிப்பேன். சாஸ்திரம் எதெல்லாம் அதர்மம்னு சொல்றதோ அப்படிப்பட்ட காரியங்களை பண்ணியாகிலும் மற்ற பேர் என்ன வைதாலும் பரவாயில்ல, அடியார்களை கைவிட மாட்டேன். எல்லாரும் அப்படி என்னவா திட்டுறான்? பாண்டவன் பக்ஷபாதி, பாண்டவர் பட்சத்திலே விழுந்தவர் அப்படின்னு என்னவா எல்லாரும் திட்டுறான். திட்டினாலும் பரவாயில்ல, உங்களை கைவிட மாட்டான் என்று ரட்சிக்கிறார் பெருமான். ரட்சிப்பேன்றதை காட்டுகிறானாக. நான் தான் தர்மம்னு காட்டின அவதாரம் இருந்தான். அதுதான் கிருஷ்ணாவதாரம். அவதாரத்துக்கு இதை போல பிரபாவம் கிடையாது, இதை போல காட்டவில்லை. கிருஷ்ணாவதாரத்துல தான் என்ன அதர்மம், அது எதுவுமே பெருமானுக்கு ஒட்டாது. இருப்பினும் அந்த காரியத்தை செய்தாலும் உங்களை நான் கைவிட மாட்டேன் என்பதை காட்டிக் கொடுத்தான். அதனாலே அவன்தான் நேரே தர்மம். அப்படிப்பட்ட தர்மத்தின் தலைவன் அவனை பற்றி அனுபவிக்கும். அதனால்தான் என்ன பண்ணாங்க, இந்த தர்மத்தின் தலைவன் விஷயத்துல தான் அவ்வளவு ஈடுபட்ட ஒரு ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார். வெளியே தர்மத்தின் தலைவன் யாருன்னா அவரும் தர்மத்தின் தலைவன் சொல்லும். திருமங்கை ஆழ்வார் போய் தர்மத்தின் தலைவன் இருக்கேன், மற்ற ஆழ்வாரை சொன்னா கூட ஒத்துக்கும். அவரை போய் தர்மத்தின் தலைவன் சொல்ல முடியுமா? அவர் தான் ஒரு அவரும் இவருக்கு மேல திருடன். இவன் திருடன்னா அவர் அதுக்கு மேல திருடன் போய் சொல்லிடுறேன். என்ன திருடனா இருந்தா என்ன? திருடினதெல்லாம் கடைசியில என்ன இதுல போய் முடிந்ததுன்னா அவர் கீழே திருடினதெல்லாம் தர்மத்திலே போய் முடிந்தது. திருடினபடினால்தான் என்ன ஏற்பட்டது? பராசரப்பட்டர் கொண்டாடுகிறார். இந்த வாக்கிய ஜினாதி மணி பிரதிமா அபிவைதிகயன் இவர் ரங்கபூர் மணி மண்டப பிரகடான்விதத்தே பரகால கவி கனிமே மகிதான். அற்புதமான ஸ்லோகம். ஸ்ரீரங்கத்துல நடந்து போனால் என்ன பார்த்தாலும் மதில்கள் அற்புதமா எழுந்திருக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? திருமங்கை ஆழ்வார் போனார் காலத்துல முதல்ல திருடிட்டு இருந்தார். பிற்பாடு என்ன பண்ணார்? பெருமானை பற்றின பிற்பாடும் அந்த திருட்டை நிறுத்தல். எல்லா இடத்துலையும் திருடினார். திருடினதையெல்லாம் என்ன பண்ணார்? கொண்டு வந்து சத்ரவியமாக மாற்றினார். அசத்ரவியங்களை எல்லாம் சத்ரவியங்களாக மாற்றினார். எல்லாத்தையும் மதில் பண்ணினார். பெருமானுக்கு திருவாபரணங்கள் பண்ணினார். அப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் செய்தார் தம்முடைய திருட்டை கொண்டு. அதனால அதர்ம காரியத்தையே தர்மமாகிட்டார். ஆனா அவரை போய் தர்மத்தின் தலைவன் ஏன் சொல்லணும்? அத்தை ஆழ்வார்களை சொல்லாமல் ஏன் அவரை சொல்லணும்? அவரல்லவா அதர்மத்தை அடியோடு அறுத்தார். இதுதான் என்ன பிரபாவம்? கலயாமி கலி துவம்சம். கலின்றது எப்படி இருக்கிறது? அதர்மத்தோட கூடியிருக்கிறது, அதர்மத்தை தூண்டக்கூடியதா இருக்கிறது. அந்த கலியை கொன்றால் கலி துவம்சம், கலிகன்றி அல்லவா அவருக்கு திருநாமம். கலியை கொன்று விட்டார், அதர்மத்தை அடியோடு போக்கினார். இவரைத்தான் கொண்டாடினார் ஆழ்வார். கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசமாடி ஆடி குடிதர கண்டோம். கலியும் கெடும். ஆழ்வார் யாரை சூச்சிப்பித்தார்? திருமங்கை ஆழ்வாரையும் சூச்சிப்பித்தார். பெருமானாரை சூச்சிப்பித்தா போல திருமங்கை ஆழ்வாரையும் சூச்சிப்பித்தார் பார்க்கிறோம். கலியை போக்கினார், அதர்மத்தை போக்கி தர்மம் விளையும்படியாக செய்தார் தம்முடைய பாசுரங்களினாலே. அதனாலே தர்மத்தின் தலைவன் திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட தர்மத்தின் தலைவன் இந்த தர்மத்தின் தலைவன் விஷயத்தில் ஈடுபடும் விடத்துல பாரசாரி விஷயத்தில். அதனால தான் அவர் 10 பாசுரங்கள் பாடுகிறார். பெருவிழவும் கஞ்சரும் மல்லும் வேழமும் அவரும் வீழச் செத்தவன் தந்தை புறமணி செய்தா சிவனொரு துயர்கள தேவை பத்தரவிய கோல்வையில் கொண்டு மாத்தன் தன் தேர்முன் நின்றானை சித்தவ பணியால் மிதுரந்தானை திருவல்லிக்கேரி கண்டேனே பார்த்தந்தன் தேர்முன் நின்றான். பார்த்தனுடைய தேராகிற தர்மாதி பீடத்திலே நின்ற தர்மம், அந்த தர்மத்தை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருவல்லிக்கேணியிலே தர்மாதி பீடத்திலே கண்டேன்னு கொண்டாடுகிறார் திருமங்கையாழ்வார். தர்மத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவர் அற்புதமாக கொண்டாடுறார். அவர் கண்ட தெய்வம் கண்ணரை நாமும் காணும்படியான ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. காலையில் அற்புதமாக சேவிக்கும்படியான பெரிய பெறாப்பேறு தொடர்ந்து சேவிக்கப் போகிறோம். அவனை அனுபவிக்கப் போகிறோம். 10 தினங்கள் அற்புதமாக பிரம்மோற்சவம் கொண்டாடுகிறான், அனுபவிக்கப் போகிறோம். அப்படி அனுபவிக்கக்கூடிய காலத்தில் வெறும் அவனை பார்த்து அனுபவித்தால் என்ன பிரயோஜனம்? குணங்களை கேட்டு அதை கொண்டு அனுபவிக்க வேண்டாம், அதல்லவா பிரயோஜனம். அதனாலே அவனுடைய குணங்கள் இருக்கே அதையும் கேட்கும்படியாக விடத்துல ஒரு அற்புதமான ஒரு உபன்யாசமான இவ்விடத்தில் இந்த கோஷ்டியார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு சேர இன்றைய தினம் காலையிலே தர்மாதி பீடத்திலே பெருமான் எழுந்தருளினபடியாலே தர்மத்தின் தலைவன் என்று அதற்கு சேரவே கண்ணன் எல்லோருக்கும் சந்தேகம் ஏற்படுவதற்கு ஒரு பிரசக்தி உண்டு. கண்ணன் செய்தது அதர்மம் இல்லையான்னு ஒரு சந்தேகம் ஏற்படுறதுக்கு பிரசக்தி உண்டு. அது கிடையவே கிடையாது என்பது மனதிலே வேரூன்றி நிற்க வேண்டும். தான் நம்முடைய பூர்வர்கள் அடிக்கடி காட்டுகிறார்கள். அது வேரூன்றி நிற்கும்படியாக அவன் செய்ததெல்லாம் அதர்மம் அல்ல. என்ன காரியம் பண்ணாலும்
எல்லாம் அடியார்களுடைய நன்மையிலே போய் முடிகிறது. அடியார்களுக்கு நன்மையிலே செய்கிறது அது. அதனாலே அது எல்லாமே தர்மம் தான். அதற்கு மேலே சாட்சாத் அவனை அடைவதற்கு வழியாக அவன் இருக்கிறபடியாலே அவனே தர்மமாக, தர்மசப்த வாச்சியனாக, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் நிலையான தர்மமாக இருக்கிறான் எம்பெருமான் என்பது காட்டப்பட்டதாகையாலே அவனை தர்மத்தின் தலைவனாக கொண்டு இந்த கோஷ்டியிலே 1.5 மணி காலம் கோஷ்டியில அனுபவிக்கும்படியான பெரிய பாக்கியம் ஏற்பட்டது. இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த குழுவினர், முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் சின்னூர் ராமானுஜதாசன் வருதா விடத்துல உபன்யாசம் நடைபெற வேண்டும், அவசியம் விண்ணப்பிக்க வேண்டும் தெரிவித்த நியமித்த அவருக்கு அடியேன் பல்லாண்டு பாடி நிறைய கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி வருகிறார். விடத்திலேயும் கூரத்திலேயும் பல திவேதேசங்களில் கைங்கரியங்கள்லாம் பண்ணி வருகிறார். இப்படிப்பட்ட அவருடைய கைங்கரியங்கள் இன்னும் வளர வேண்டும் என்று பார்த்தசாரதி திருவடித்தாமர்களையும் ஆண்டாள் திருவடித்தாமர்களையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேலே இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லி வைத்தவர் அடியனுடைய திருப்பாட்டன். சில சுருக்கமாக முமுட்சுப்படியுடைய அர்த்தங்களை எல்லாம் இடத்துல தெரிவித்து ஆச்சரியமாக தெரிவித்திருக்கிறார். பாட்டனா மூத்துப்படியோ அதிமானுஷஸ்தவமோ ஆச்சரியமாக தெரிவித்திருக்கிறார். அதையெல்லாம் அவசியம் எல்லோரும் வாங்கி கேட்க வேண்டும். எல்லோரும் கேட்க வேண்டும். பிறவி பயன் ஒரு தடவையாவது கேட்கணும். இறந்தருக்கு சேர காது படைத்த பிரயோஜனம் ஒரு தடவையாவது கேட்கணும். இதுவரைக்கும் கேட்கறேன்னா இனிமேல் கட்டாயம் கேட்பது வரும் அவசியம். தொலைபேசி எண்ணை குறிப்பிட்டுக் கொண்டு வைப்பது 9443695147 9436951447 நம்பருக்கு எல்லோரும் மெசேஜ் அனுப்புவது, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவது. எல்லோரும் இந்த உபன்யாசங்கள் என்னுடைய பாட்டனார் சொன்னதை எல்லாம் அவசியம் வாங்கி கேட்க வேண்டும்னு கோட்டியார் இடத்துல ஒரு தாழ்ந்த பிரார்த்தனை. அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லி வைத்தார். இதுக்கு மேல் அடியனுடைய திருத்தாப்பனார் அர்த்த விசேஷங்களை எல்லாம் காட்டுகிறார். அப்படிப்பட்ட 2 பேருடைய திருவடித்தாமர்களுக்கும் பல்லாண்டு பாடி பொறுமையாக காத்து கொண்டிருந்த கோஷ்டியார் தொடங்குவதற்கு சிறிது கால தாமதமாயிற்று, முடிப்பதற்கு தாமதமாயிற்று. கோஷ்டியாரத்துல எல்லோருக்கும் கோஷ்டியாருக்கு அடிய அபராத க்ஷாமணத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். இடத்துல அடியனுடைய சிறிய பாட்டனாராக இருக்கக்கூடியவர் அவரை இடத்துல எழுந்தருள் இருந்து கோஷ்டியை அலங்கரித்த அவருடைய திருவடித்தாமர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். குற்றங்குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். वृंदारण्य निवासाय बलरामानुजाय च रुक्मिणी प्राणनाथाय पार्थसूताय मंगलम् श्रीमते रम्यजामातृमीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमंगलम्।